பாடங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இது பேசிக்னா அடிப்படை. எப்படி தமிழ்ல ஆனா அவனை படிக்கிறோமோ, ஆங்கிலத்தில் ஏபிசிடி படிக்கிறோமோ, அது போல ஒரு அடிப்படையான பாடங்களை தான் நம்ம படிச்சுட்டு வர்றோம். ஸோ அதுவே நமக்கு ஆச்சரியமாக இருந்தது, எங்களுக்கு கூட ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபோல தான் அந்த ஆச்சரியங்களை தான் உங்களுடைய முகங்களிலும் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அடிப்படையே இப்படி இருக்குன்னா இன்னும் ஆழத்திற்குள் சென்றால் ரொம்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய நினைவுக்கு யோசிக்க முடியாத ஒரு காரியம், கற்பனை கேட்டால். அப்ப நம்ம போன வாரம் கூட நம்ம பாடம் பார்த்தப்போ நான் சொன்னேன், ஒரு 40 வகுப்புகளாக நடந்த அந்த பாடத்தை, அந்த சப்ஜெக்ட் வனாந்தர பிரயாணம் என்கிற அந்த பாடத்தை நம்ம ஒரே ஒரு பாடமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது அடிப்படையில் நம்ம நிறைய காரியங்களை நம்ம தியானிக்கணும், நிறைய பாடங்களாக நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ தேவன் சித்தமானால் நாம் இணைந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நாம் தகுதியாகுவதற்கான அந்த கிருபையை தேவன் நமக்கு தருவார் என்ற ஜெப சிந்தனையோடு நம்ம இன்னைக்கு பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற பாட தலைப்பு என்னங்க? வனாந்தர பிரயாணம் முடிஞ்சிருச்சு. நாங்கெல்லாம் காணாம போயிட்டோம், நீங்க தான் இடையில ஓடி போயிட்டீங்க. நாங்கெல்லாம் காணாம போய் சேர்ந்துட்டோம், அப்படிதானே? காசெல்லாம் வந்துட்டாங்க, காணாம போய் சேர்ந்தாச்சு. 40 இடங்களை சுத்தி 40 வருஷத்துல நாங்க காணான் போய் சேர்ந்தாச்சு. சரி, இப்ப காணான் போகிற வழியில வனாந்தர பிரயாணத்துல நிறைய காரியங்கள் நடந்தது. 40 ஆண்டு கால அனுபவங்கள் அப்படிங்கிறது நிறைய காரியங்கள் நடந்தது. உதாரணத்துக்கு வானத்துல இருந்து மன்னாவை பொழிய பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மன்னாங்கிற உணவு யாருடைய உணவா? தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி மன்னாவை கொத்துமல்லி அளவான வெண்மை நிறமான அந்த மன்னாவை காலையில் பொழிய செய்கிறாரு. 6 நாட்கள் நீங்க அதை எடுத்துக்கலாம். 7ஆவது நாள் அது உங்களுக்கு கிடைக்காது. 7ஆம் நாளுக்கான மன்னாவை 6ஆம் நாளே நீங்க கூட எடுத்துக்கலாம். ஒரு குடும்பத்துக்கு எத்தனையோ அவ்வளவுதான், எத்தனை படியோ அத்தனை படி தான் எடுத்துக்கணும். கூட எடுத்துக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது என்கிற பல காரியங்கள் இருக்கு. மன்னாங்கிற தலைப்பிலேயே நம்ம ஒரு 10 பாடம் எடுக்கலாம். மன்னாவை குறித்து, அந்த மன்னாங்கிறது எந்த செடியிலிருந்து வந்தது, என்ன காரியம், அதனுடைய பயாலஜிக்கல் பொட்டானிக்கல் நேம் என்ன, அறிவியல் பூர்வமான அந்த பெயர் என்ன, அது யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது, அது ஏன் பணியாரம் செய்வதற்கு அல்லது கொத்துமல்லி அளவு ஏன் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது என்ற பல காரியங்கள் நம்ம பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் அவர்கள் மன்னாவை கலெக்ட் பண்றாங்க, அந்த மன்னாங்கிறது நமக்கு என்ன அப்படிங்கறத எப்படி ஒரு 8 பாடமாவது நம்ம பிரித்து எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பாடம். ஆனா நம்ம 33 பாடம் போடுறதுனால அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல வரல, நம்ம சேர்க்கல. நம்ம அதற்கடுத்து ஆழமான பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வேணும்னா நம்ம அதை தேவன் சுத்தமான நீங்கள் விரும்பினால் அதை நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்கு நம்ம தயாராக. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னது? காடைகள் பொழியப்படும். இந்த மன்னா அப்படின்னு சொல்லும் போது ஒரு கேள்வி, தூதர்கள் உண்ணும் உணவுன்னு சொல்றாங்க. அப்ப தூதர்கள் உணவு சாப்பிடுறாங்களா? தூதர்கள் இந்த மன்னா தான் சாப்பிடுறாங்களா? அப்படிதான் பைபிள்ல போட்டுருக்கு. தேவன் சொல்லும் போது அப்படிதான் சொல்றாரு. இப்ப தூதர்கள் மன்னா சாப்பிடுறாங்க. அப்ப பரலோகத்துல கிச்சன் இருக்குது. அவர் எப்படி கிச்சன் வைக்கிறாரு தெரியல, ஆனா கிச்சன் இருக்கு. அது என்னது மாடுலர் கிச்சன், அந்த மாதிரி விரைய கட்டை வச்சு எரிக்கிறாரோ அல்லது கேஸ் வச்சிருக்காரோ அல்லது மாடுலர் கிச்சன் வச்சிருக்காரோ தெரியல, ஆனா கிச்சன் இருக்குது. ஏன்னா மண்ணை சமையல் பண்ணி அத்தனை 1000 10,000 தூதர்களுக்கு சாப்பாடு போடணும் இல்லையா? பரலோகத்துல அப்ப கிச்சன் இருக்குது, சமையல் பண்றதுக்கு சமையல் கூடம் இருக்குது, பாத்திரமா தான் இருக்குது. அப்படியா? அதுக்கு கிச்சன் தெரியாது. மண்ணா சாப்பிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரீரம் இருக்கணும், வயிறு இருக்கணும், அப்படின்னா தான் அவங்க சாப்பிட முடியும். ஆனா தேவ தூதர்களை போல இருப்பீர்கள் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. உயிர் தெழுந்த பின்னால் தேவ தூதர்களை போல இருப்பீங்கன்னா சரீரம் இருக்கு அவங்களுக்கு, அவங்க ஆவியில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? அப்படி என்றால் ஒரு விஷயம் தெளிவா தெரியணும். மன்னா தூதர்கள் உண்ணும் உணவு தான். ஆனா அந்த தூதர்கள் உண்ணும் உணவு இல்லை. ஏன்னா பரலோகத்துல சாப்பாடு கிடையாது. பரலோகத்துல மன்னா சாப்பிடுற பழக்கம் கிடையாது. ஏன்னா தூதர்கள் எல்லாரும் சரீரத்தில் இல்லை, ஆவியில் இருக்கிறார்கள். ஆவியில் இருக்கிறவர்கள் எப்படி பானம் பண்ணுவார்கள், எப்படி உணவு உண்ணுவார்கள்? ஆவியில் இருக்கிறார்கள் சத்தியம் நமக்கு தெரியும்.
மன்னா சாப்பிடுகிறார்கள் என்கிற காரியமும் தெரியும். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஆவியில் இருக்கிறவங்க எப்படிப்பா மன்னா சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. இப்ப நம்ம ஒரு கேள்வியை போட்டு 10 வருஷம் பத்திக்கிட்டு எரியணும், யோசிங்க. சரியா? அது என்ன காரியம்? அப்ப தூதர்கள் உண்ணும் உணவுனா என்ன, அப்ப பரலோகத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா? போன வாரம் ஒரு கேள்வி கேட்டு போனோம். மோசே சிஸ்டர் என்னை டீ கூட சாப்பிடல, அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்ட்டாங்க. நாங்க பொறுமையா இருங்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். என்ன கேள்வி கேட்டோம்? யாராவது ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? முதல்ல என்ன கேள்வி சொல்லுங்க. நேபுகாத்நேச்சர் சொன்ன முதல்ல பொழுத சொல்லுங்க, அப்புறம் அர்த்தத்தை சொல்லுங்க. முதல்ல கேள்வியை சொல்லுங்க, அப்புறம் அர்த்தத்தை சொல்லுங்க. 3வது அதிகாரம் யாத்திராமத்துல முச்செடி நடுவில் இருந்து யார் பேசுறாங்க? கர்த்தரா, தேவனா? தேவனின் கர்த்தரின் தூதன் 3 பேர் இருக்குது. அதுல 1ல இருந்து 3 வசனங்கள் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்கு. யார வந்து பேசுனது இப்ப கண்டுபிடிச்சிங்களா யாராவது? அததான் அடுத்த வாரம் பார்க்க போறோம். அடுத்த வாரம் ஒன் டே மீட்டிங்ல அதுதான் பார்க்க போறோம். சரிங்களா? யார் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கேள்வியை நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னும் சஸ்பென்ஸ் தொடரட்டும். தேடுங்க, ஆன்சர் நீங்க தேடுங்க, யோசிங்க. சரி, இன்றைக்கு நம்ம பாடத்துக்குள்ளாக நம்ம போயிடலாம். வனாந்தரத்துல தேவன் அவர்களுக்கு அனுமதித்த பல காரியங்கள்ல மிக 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 முக்கியமான ஒரு காரியத்தை இன்னைக்கு ஒரு பாடமாக பார்க்க போகிறோம். அதுதான் இந்த டாபர்நேக்கல் என்று சொல்லப்படுகிற ஆசரிப்பு கூடார நிழல்கள். ஆசரிப்பு கூடார நிழல்கள், ஆசரிப்பு கூடாரம் என்கிற ஒரு காரியம். எபிரேயர் 8வது அதிகாரம் 1ல் இருந்து 5 வரை உள்ள வசனங்களை ஆதாரமாக நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 8 1ல் இருந்து 5 வரை உள்ள வசனம். மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதா இருக்கிறது. பூமியிலே இவர் இருப்பாரானால் ஆசிரியா இருக்க மாட்டார். ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரி, மோசே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். சோ இப்ப இந்த 5 வசனங்களை பாத்தீங்கன்னா ஆசாரியன் சொல்லப்படுகிறது, காணிக்கை சொல்லப்படுகிறது, பலி செலுத்தப்படுகிறது, கூடாரம் சொல்லப்படுகிறது, எச்சரிக்கை சொல்லப்படுகிறது, ஆராதனை சொல்லப்படுகிறது, பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழலாய் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்றால் ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு மிகப்பெரிய பாடம். சரிங்களா? ஒரு மிகப்பெரிய பாடம். அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குரிய ரகசியங்கள், மறைபொருள்களை நிழல் என்கிற ஒரு தலைப்புல, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நிழல் என்கிற தலைப்புல நாம இன்னைக்கு ஒரு அறிமுக உரையை மாத்திரம் பார்க்க போறோம். ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? யாத்திராகமம் 25வது அதிகாரத்திலிருந்து 40வது அதிகாரம் வரைக்கும் மொத்தம் 16 அதிகாரங்களில் தேவன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து சொல்றாரு. எத்தனை அதிகாரங்க? 16 அதிகாரங்கள். ஒரு விஷயத்துக்கு 16 அதிகாரங்களை தேவன் செய்து எழுதி வைத்திருக்கிறது இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மாத்திரம்தான். 16 அதிகாரங்கள்ல யாத்திராகமம் 50 அதிகாரங்கள்ல ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அப்ப அது எவ்வளவு முக்கியமானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். இதை நம்ம 2 பிரிவா பிரிக்கிறோம். ஒன்று 25ல இருந்து 27 வரை, அதிகாரம் 25ல இருந்து 27 வரை அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டுகிறது, கட்டும் முறை, என்னென்ன பொருட்கள் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க அதை ஷார்ட்டா எழுதிக்கலாம். 25வது அதிகாரத்திலிருந்து 27வது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும் முறையும் பொருட்கள், என்னென்ன பொருட்கள் அதுல பயன்படுத்தணும் என்கிற விஷயங்களும் அதுல கொடுக்கப்படும். அடுத்து 35வது அதிகாரத்திலிருந்து 40 வரை, 35ல இருந்து 40 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிலே ஆசரிப்பு கூடாரத்தில் நடக்க வேண்டிய பணிகள், சர்வீசஸ், பணிகள் பற்றியும்
வழிபாட்டு முறைகள் பற்றியும் அதில் தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். பணிகள் மற்றும் வழிபாடு முறைகள். முதல்ல கட்டு முறையும் அதுல வைக்க வேண்டிய பொருட்களும், இரண்டாவது பகுதியில அங்கே செய்ய வேண்டிய பணிகளும் வழிபாட்டு முறைகளும் என்று சொல்லி அதில் நம்ம பார்க்கணும். இப்படி நம்ம 2 பிரிவா ஆசரிப்பு கூடாரத்தின் அத்தனை அதிகாரங்களை நம்ம பிரிக்கிறோம். இப்ப இதுல தொடர்புடைய முக்கியஸ்தர்கள், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை யாரு செய்யணும் அப்படின்னு யாருக்கு சொல்றாரு? கர்த்தர் யாருக்கு சொல்றாரு? மோசேக்கு சொல்றாரு. மோசேக்கு மட்டும்தான் சொன்னாரா அப்படின்னா, மோசேயோடு 2 பேர் அவருக்கு உதவியாளராக சேர்க்கப்படுகிறார்கள். வாசிக்கலாம் 31வது அதிகாரம் 1 to 6 வரை உள்ள வசனங்கள். யாத்திராகமம் 31 1 to 6. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து, யாருங்க இவர் பேர் வருது? பெசலியேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும், பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும், ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்வதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகத்தில் செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அப்ப பெசலேயேல் என்கிற தேவன் கர்த்தருக்கு கட்டளை கொடுக்கிறாரு, நீதான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும்னு சொல்லிட்டு, அவரோடு நான் எப்படி இதை செய்வேன்னா, 40 வருஷம் ஆடுபாடு மேய்த்துக்கிட்டு இருந்தாரு, எனக்கு போய் இந்த கட்டட வேலை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, இந்த கட்டட வேலைகளை செய்வதற்கென்று ஒருத்தனை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு பெசலேயேல் என்கிற ஒரு நபரை ஆண்டவர் சொல்றாரு. யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயேலை பேர் சொல்லி அழைத்து, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்காக நான் அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயம் பார்க்கணும். ஆசரிப்பு கூடாரம் என்கிற அந்த பெரிய கூடாரத்தை ஒரு டெம்பிள், ஒரு ஆலயம் கட்டுகிற பணின்னு வைங்களே, அந்த ஆலயம் கட்டுகிற பணியில ஒரு மரவேலை செய்வதற்கு கூட தேவ ஆவியினாலே ஏவப்பட்டவர்களை வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆலயம் கட்டுகிற பணி அசாதாரணமானது, சாதாரணமானது கிடையாது. ஆலயத்தினுடைய ஒவ்வொரு பணியிலும் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் தான் இறங்கணும். இங்க பாருங்க, இதை நான் வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்ட ஒரு காரியம், மரவேலைகளை, இந்த மரவேலையை செய்வதற்கு கூட தேவன் அபிஷேகிக்கப்பட்ட நபர் வேண்டும் என்று சொல்லி தேவன் அங்கே அவர் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். நம்ம ஆலயம் கட்டுகிற பணியில நம்மோடு கூட இணைந்து இருக்கிறவர்கள் யாரு? யோசிச்சு பார்க்கணும். தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களால் தான் இந்த காரியத்தை பயத்தோடும் பக்தியோடும் வைராக்கியத்தோடும் சிரத்தையோடும் அதை செய்ய முடியும். இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல ஆலயம் கட்டுகிற பணி என்பதை முதலாவதாக நாம் இந்த பாடத்திலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து 2வதாக அவர் தெரிந்தெடுத்த ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்கும்போது 6வது வசனத்துல 31 மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அகிசாமான் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோட துணையாக கூட்டிக்கொள். அப்ப பெசலேயேலோடு அகோலியா என்கிற ஒரு மனுஷனையும் நீ கூட வைத்துக்கொள். ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன். நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். நீ செய்ய வேணாம், அவர்கள் செய்வார்கள். யாரு? அகோலியா, பெசலேயேல் 2 பேரை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு நான் சொல்ல போற என்னென்ன காரியங்கள், ஆசரிப்பு கூடாத காரியங்களை நீ அவர்களுக்கு சொல்லு, அவர்கள் செய்வாங்க. இதுதான் மெத்தட், இதுதான் ஊழியத்தினுடைய அந்த 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 என்ன சொல்றது, புரோட்டோகால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முறை இதுதான். தேவன் ஊழியக்காரரோட பேசுகிறது, ஊழியக்காரன் தன்னுடைய சகோதரர்கள் உதவியாட்களோட பேசுகிறது, உதவியாட்கள் மூலமாக சபைக்கு சத்தியம் சொல்கிறது. ஊழியங்கள் இப்படிதான் வரணும். இதுதான் மெத்தடாலஜி அப்படிங்கிறது. பாருங்க, இங்க சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. அப்ப 2 பேரை நான் உனக்கு கூட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப 3 நபர்களை இந்த ஆசரிப்பு கூடார வேலையை செய்வதற்கு தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்ம புரிந்து கொள்ளும். சரி, இப்ப பொருட்கள் வாங்கணும். ஆசரிப்பு கூடாரத்துல செய்யப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா பொன்னால் ஆகிய பொருட்கள். பொண்ணு, கோல்டு எப்படி வாங்குறது அங்க விற்கிற விலைக்கு அப்படின்னு சொன்னா பாருங்க, 36வது அதிகாரத்துல தேவன் ஒரு மெத்தட் சொல்றாரு. 1 to 6 வரை வாசிக்கலாம்.
அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்து திருப்பணிகளுக்கு அடுத்த சகல வேலையும் கர்த்தர் கற்பித்தபடியெல்லாம் பெசலியேலும் அகலியாவும் செய்ய அறியும்படிக்கு. மோசே செய்யறது இல்ல, மோசே கட்டளையை வாங்கி இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் சொல்லுவார். தம்பி இதை செய்யி, அண்ணன் இதை செய்யின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான். செய்யறது எல்லாம் இவர்கள் உதவி ஆட்கள், அதுதான் டீக்கன்ஸ் சொல்லுவாங்க. உதவி ஆட்கள் செய்யணும், செய்யும்படிக்கு கர்த்தரால் அறியும்படிக்கு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேக இருதயம் உள்ள மற்ற அனைவரும் செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் இருவரோடு கர்த்தரால் ஞானமும் புத்தியும் பெற்ற விவேகமான இருதயம் உள்ள ஒரு சிலரும் சேர்கிறார்கள். தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சிலரும் சேர்ந்து இப்ப ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். சரியா? பெசலியேலையும் அகலியாவையும் கர்த்தரால் ஞானமடைந்து அந்த வேலைகளை செய்ய வரும்படி தங்கள் இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய, அந்த வேலையை செய்யும்படி இருதயத்தில் எழுப்புதல் அடைந்த ஞான இருதயத்தாராகிய எல்லோரையும் மோசே வரவழைத்தான். என்ன விஷயம்? இந்த வேலையை செய்வதற்கு நான் வர வேண்டும், முன்வர வேண்டும் என்று தங்கள் இருதயத்தில் பேசப்பட்ட நபர்கள், தங்கள் இருதயத்திலிருந்து ஆர்வம் கொண்ட நபர்கள், தங்கள் இருதயத்தில் வைராக்கியம் கொண்ட நபர்கள், இந்த ஊழியத்திலே நான் இணைந்து கொள்ள வேண்டும் என்று தங்கள் இருதயத்திலிருந்து ஆசைப்பட்ட நபர்களெல்லாம் நீங்க வரலாம் என்று மோசே அழைக்கிறார். ஒரு கூட்ட ஜனம் வந்து சேருகிறது. பிரைஸ் லார்ட். ஒரு கூட்ட ஜனம் வந்து சேருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கடுத்த சகல வேலைக்காகவும். ஓகே, இப்ப யாரு இந்த வேலையில ஈடுபடுத்தவது யார் சொல்லுங்க பாப்போம். ஒன்று, முதல்ல தேவன். இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகார ஓனர் யாரு? தேவன். அடுத்து அவருக்கு நேர் கீழே அவர் யாருக்கு சொல்ல போகிறார்? மோசேக்கு சொல்ல போறார். நீ ரெடியா இருக்க சொல்ல போகிறார். அடுத்து மோசே நீ என்ன செய்யணும்? நான் சொல்றதெல்லாம் நீ யார்கிட்ட சொல்லணும்? இந்த ரெண்டு பேரு பெசலியேல் அகோலியாவுக்கு சொல்லணும். அடுத்து பெசலியேல் அகோலியாவு நாங்க மாத்திரம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லும்போது நீ கவலைப்படாத, நான் ஒரு கூட்ட ஜனத்தை ஏவுகிறேன், அவர்கள் இருதயத்தில் ஏவப்பட்டு இந்த ஊழியத்துக்கு வருவார்கள், அவர்களை நீ நினைத்து கொண்டு செய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தேவன் கீழே மோசே, அவருக்கு கீழே ரெண்டு நபர்கள் அகோலியாவும் பெசலியேலும், அவருக்கு கீழே ஒரு கூட்ட ஜனம். சரிங்களா? இப்பதான் ஆசரிப்பு கூடார ஆலய வேலை, ஊழிய வேலை செய்ய ஆரம்பமாகிறது. அன்பானவர்களே, ரைட். இப்ப செய்யப்படுவதற்கு நமக்கு பொருட்கள் வேணும். அப்பதான் அடுத்து வர்றாங்க பாருங்க, 3வது வசனம். அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கடுத்த சகல வேலைகளுக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருள்களை எல்லாம் மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். சகல வேலைக்காக இப்ப ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு சகல வேலைக்கான பொருட்களை, காணிக்கை பொருட்களை மோசேயினிடத்திலிருந்து அந்த ஒரு குரூப் வாங்கிக்குது. எந்த குரூப்? பெசலியேல் அகோலியாவு தலைமையில இருந்த அந்த குரூப் மோசேட்ட இருந்து வாங்கிக்குது. மோசேக்கு எப்படி காணிக்கை கிடைச்சிச்சு? ஜனங்கள் நேரடியாக மோசேட்ட போய் காணிக்கை கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க? பெசலியேல்கிட்ட கொடுக்கல, அகோலியாவிட்ட கொடுக்கல, மத்த வேலைகள் செய்யறவன்ட்ட போய் தாங்க காணிக்கை கொடுக்கல. நேர ஜனங்கள் மோசேட்ட கொடுக்குறாங்க. மோசே அகோலியாவட்டையும் பெசலியேல்கிட்டையும் கொடுக்குறாரு. இதான் நீங்க காணிக்கை, ஜனங்கள் கொடுத்த காணிக்கை இதான், இதுதான் முறை. இப்படி வருகிறது. இப்ப இந்த பொருட்களை, காணிக்கைகளை வாங்கி கொண்டு மோசேயினிடத்தில் வாங்கி கொண்டார்கள். ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். காலைதோறும் காணிக்கைகள் கொண்டு வர்றாங்க. நல்லா கவனிங்க விசுவாச மக்கள். காலைதோறும் காணிக்கை, மாசம் ஒரு தடவை காணிக்கை இல்ல, காலைதோறும் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்கறாங்க. ஏன்னா இது வந்து வேலை கட்டுகிற ஊழியம், இது ஆலயம் கட்டுகிற திருப்பணி என்பதனாலே எவ்வளவு செலவாகும் என்று எங்களுக்கு தெரியாது. எவ்வளவு எங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளவு அவர்கள் கொண்டு வந்து காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். அப்பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கு வேலை செய்கிற விவேகிகள் யாவரும் அவரவர் செய்கிற வேலையின் காரியமாய் மோசேயை நோக்கி, கர்த்தர் செய்யும்படி கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வருகிறார்கள் என்றார். ஊழியக்காரர்கள் கவனிச்சுக்கங்க, முதல்ல விசுவாசிகள் கவனிச்சுக்கங்க, ஊழியர்கள் சந்தோஷம். அப்பா ஒரு புத்தி சொல்லிட்டார். இப்ப ஊழியக்காரர் கவனிங்க, மோசேயை நோக்கி கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் கற்பித்த வேலைக்கு வேண்டியதற்கு அதிகமான பொருட்களை ஜனங்கள் கொண்டு வர்றாங்க. அப்பொழுது மோசே, நீ புருஷல்லாத ஸ்திரீகாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கு காணிக்கையாக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் என்று பாளையம் எங்கும் கூறும்படி கட்டளையிட்டான். இவ்விதமாய் ஜனங்கள் காணிக்கை கொண்டு வருவது நிறுத்தப்பட்டது. போதும் 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 என்கிற அளவுக்கு விசுவாசிகள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. தேவன் சொல்றாரு, எப்பா போதும், ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, நிறுத்த சொல்லு அப்படின்னு சொன்ன மோசே அப்படியே போய் சொல்றாரு.
இந்த இடத்துல தான் மோசே கேரக்டர் நமக்கு வேணும். மோசே போய் சொல்றாரு, நிறுத்துங்க, அப்படி போதும், கொடுக்காதீங்கன்னு சொல்ற ஒரே ஊழியக்காரர் நம்முடைய மோசே மட்டும்தான். மோசே மட்டும்தான். கொடுக்காதீங்க, போதும். எப்ப மோசே சொல்றாரு, ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு, நிரம்பி வழியுது, அந்த நிலையில தான் போய் மோசே சொல்றாரு. இங்க பற்றாக்குறை இருக்கும்போது மோசே சொல்லுவார், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. சரிங்களா? அப்ப நிரம்பி வழியும் போது கர்த்தர் சொல்றாரு, போதும், நிறுத்த சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோசே உடனே சொல்றாரு, நிறுத்துங்கன்னு. வாங்கும் காணிக்கைகள் நிறுத்தப்பட்டது என்கிறது. இதெல்லாம் நமக்கு பாடம். முன்பு எழுதினவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது, நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு டாபிக் ஆசரிப்பு கூட இருந்தா, ஆனா காணிக்கையை பத்தி போயிட்டு இருக்கேன்னு தெரியும். சரிங்களா? அப்ப ஆசரிப்பு கூட முதல் வரமோ அது பார்த்தீங்களா? அப்ப பாருங்க, தேவன் எப்படி நடத்துகிறார் நம்மை அப்படிங்கறது, வார்த்தையின்படி வாழ்வோம், அவ்வளவுதான். வார்த்தையின்படி வாழ்வோம். வார்த்தைக்கு கொஞ்சம் மீறியோ கொஞ்சம் குறைவாகவோ வாழ்க்கையை நடத்துவது நம்முடைய அழைப்பு அல்ல. வார்த்தையின்படி அப்படியே ஆக கடவுது என்றாள் மரியாள் சொன்ன மாதிரி. சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய காரியமா. சரி, இப்ப எப்படி பொருட்கள் வருகிறது? ஜனங்கள்லாம் காணிக்கை கொடுக்குறாங்க, பொன்னையும் வெள்ளியும் அள்ளி கொடுக்குறாங்க. இப்ப கட்டுமான பணி ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். மோசேக்கு தேவன் ஒரே ஒரு கட்டளை கொடுக்கிறார். எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் கொடுத்த ஒரு கட்டளை 25வது அதிகாரம் 9வது வசனம். பெரும்பாலும் யாத்திராகமம் தான், நீங்க அதனால யாத்திரா வந்து கையில் வச்சுக்கோங்க. 25:9. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியும் அதனுடைய எல்லா தட்டு முட்டுகளின் மாதிரியின் படியும் அதை செய்வீர்களாக. நான் உனக்கு என்ன காமிக்கிறேனோ அதன்படி செய் அப்படின்னு சொல்லிட்டு 40வது வசனம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின் படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. இந்த வார்த்தையை கவனிங்க. நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதன்படி நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு 40வது வசனம் முடிக்கும் போது, அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதன்படி செய்ய நீ கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு. ஆங்கிலத்துல கேர்ஃபுல்னு சொல்லுவாங்க. பி கேர்ஃபுல் அப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப செய்ய கவனமாயிரு. நான் உனக்கு என்ன மாதிரி சொல்கிறேனோ அதன்படி செய்ய நீ கவனமாக இரு என்று சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. சொன்னபடிதான் நீ செய்யணும், கூட குறைய நீ எதையுமே செய்யக்கூடாது என்பதான் மோசேக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. சரிங்களா? மோசே குனிஞ்சு நிமிர்ந்து கட்டுமான பணிகளை வேலை செய்யணும்னு கொடுக்கல, கடவுள் கொடுக்கல. ஆனா சொன்னதை கேட்டுக்க, என்ன சொல்றேனோ அதன்படிதான் நீ செய்ய வேண்டும், நீ வேற எதையும் செய்யக்கூடாது அப்படிங்கறத அவருக்கு கொடுக்கப்பட்டது. சரி, கொஞ்சம் கூட குறைய செஞ்சுட்டா என்ன ஆகுமா? 28வது அதிகாரம் 43. 28:43. ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீடத் தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. அப்ப சொன்னபடி நீ செய்ய கவனமாயிரு. அப்படி ஒரு வேளை நீ மாற்றி செஞ்சுட்டேன்னா மரணம். அததான் இங்க சொல்றாரு, நீ சாகவே சாவாய், நீ சாவ, செத்து போயிருவ. நீ என்ன சொன்னேனோ அதன்படி நீ கரெக்டா செய்யலன்னு செத்துருவ அப்படிங்கிறதையும் லேவியராகும் 10:1-2 நீங்க நோட் பண்ணிக்கலாம். அதே காரியத்தை அங்கேயும் சொல்றாரு. லேவி 10:1-2, எண்ணாகமம் 4:15-20, எண்ணாகமம் 4:15-20 இந்த வசனங்களில் வாசித்து பார்த்தோம்னால் அதெல்லாம் அவர் தேவன் அங்க அழகா சொல்றாரு. சரி, இப்ப மோசையுடைய எஃபர்ட் பாருங்க, அவருடைய முயற்சி. யாத்திராகமம் 34:28. 34:28. அங்கே அவன் அப்பம் புசியாமலும், அங்கே அந்த 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். ஓகே, நீங்க ஸ்கிரீனை பார்த்தீங்கன்னா தெரியும். யாத்திராகமம் 34:28 அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். ஊழியக்காரருடைய வேலை தான் தேவனோடு இருக்கக்கூடிய ஒரு காரியம். 40 நாள் இரவு பகல் தண்ணீர் அப்பம், அதை குறித்து எதுவுமே ஞாபகம் இல்லை. தேவ சமூகத்தில் அவர் காத்திருந்தார். அங்கே அப்போதுதான் அவனுக்கு 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் பலகைகளை கர்த்தர் எழுதி கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரியா? அப்ப மோசே 40 நாள் அங்க மலை மேல ஏறுகிறார். எந்த மலைன்னு பார்த்தோம்? போன வாரம் பார்த்தோம், சீனாய் மலை. சீனாய் மலையில் தான் 10 கற்பனைகள். அப்ப அந்த மலை மேல ஏறி அங்கே அவர் அந்த 10 கட்டளைகளை வாங்குகிறார் அப்படிங்கறத நமக்கு பார்க்கிறோம். அடுத்து பாருங்க 24:12. அதுலயே அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்தில்
மலையின் மேல் என்னிடத்துக்கு ஏறி வந்து நீ என்னிடத்துல மலை மேல ஏறி வா, வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் ம், நீ அவர்களுக்கு உபதேசிக்கிறதற்கும் நான் எழுதின நியாய பிரமாணத்தையும் ம். கற்பனைகளையும் ஆ. கொடுப்பேன் நம்ம என்றார். என்ன நினைக்கிறோம், வெறும் 10 கட்டளை தான் வாங்கிட்டு வந்தாருன்னு நினைச்சிட்டு படம்லாம் இருக்கும் 2 கற்பலைகளை வச்சுட்டு. ஆனால் தேவன் 10 கட்டளைகளை மட்டும் சொல்லல, 24:12 சொல்றாரு 10 கற்பலைகளையும் கொடுத்துட்டு நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்ப கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்திருக்காரு. மொத்தம் எத்தனை நியாயப்பிரமாணங்கள் இஸ்ரேலுக்கு? 613 நியாயப்பிரமாணங்களை தேவன் எழுதி கொடுத்திருக்காரு. நியாயப்பிரமாணங்களை மோசேவுக்கு கர்த்தர் சீனாய் மலையில 10 கட்டளைகளை பெறுங்கிற அதே நேரத்தில் தான் எழுதி கொடுத்தாருங்கிறது வசனம் சொல்லுகிறார். அடுத்து யாத்திரம் 25:40. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாய் அப்ப சீனாய் மலையில 40 நாள் மேலே இருக்கும்போது தேவன் அவருக்கு கொடுத்தது, மோசேக்கு கொடுத்தது 10 கட்டளைகள். அடுத்து தேவன் அவருக்கு எழுதி கொடுத்தது நியாயப்பிரமாணங்களும் கற்பனைகளும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவான். இதை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டது. அதை எழுதி கொடுத்திருக்காரு. மூன்றாவதாக மலையில அவர் சொன்ன காரியம் தான் ஆசரிப்பு கூடார காரியம். ஆசரிப்பு. அப்ப சீனாய் மலையில 40 நாள்ல அவர் பெற்றுக்கொண்டது 3. 1 10 கற்பனைகள், 2 பிரமாணங்கள், நியாயப்பிரமாணம், லாஸ் சொல்லுவாங்க, சட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள், 3வது டாபர்னக்கிள், ஆசரிப்பு கூடாரம். சரிங்களா? அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல அவர் சரி. இப்ப இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எதுக்கு ஆசரிப்பு கூடாரம்? ஆசரிப்பு கூடாரம் எதற்காக அமைக்கப்பட்டுச்சா? 25:8 யாத்திராகமம் 25. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. தேவன், பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்பினார். ஆமென். தேவன் தன்னுடைய ஜனங்களோடு வாசம் பண்ண விரும்பினார். நான் வந்து தங்க வேண்டும், அதற்கு ஒரு இடத்தை நீ ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் போய் தங்குவதற்காக அவர் ஏற்படுத்த சொன்ன ஒரு காரியம் தான் ஆசீர்வாதம். இப்ப நம்ம முதலமைச்சர் போறாங்க அல்லது ஒரு பிரைம் மினிஸ்டர் வர்றாங்க, பிரசிடென்ட் ஜனாதிபதி வர்றாங்கன்னா, ஊட்டிக்கு போறாங்கன்னா அங்க அவர் தங்குவதற்கென்று ஒரு இடமே இருக்குது. இப்போ மதுரைக்கு போறாங்க, திருச்சி போறாங்க, கோயம்புத்தூர் போறாங்க அப்படின்னு சொன்னா அங்கே வந்து கெஸ்ட் ஹவுஸ்னு இருக்குது இல்லையா? தமிழ்நாடு அரசு சுற்றுலா மாளிகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கதான் அவங்க போய் தங்குறாங்க. அவ தனியா அங்க போய் அவங்க தங்கணும். சரியா? ஏன்னா மற்ற இடங்களோடு போய் தங்க முடியாது, ஒரே தொல்லைகளாக இருக்கும். அப்ப அவங்க தனியா அவங்க மற்ற வேலைகளை செய்ய முடியாது. அதனாலதான் இந்த காரியங்கள் எல்லாம். அப்ப தேவன் தன்னுடைய ஜனங்களோடு தங்க விரும்பினபடினாலே அவர் என்ன பண்றாரு? ஆசரிப்பு கூடாரத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே சொல்லுகிறார். 1. 2வது எதற்குனா, ஜனங்கள் தன்னை வழிபடுவதற்கு வேண்டும் என்று சொல்லி தன்னை வழிபடுவதற்கா ஒரு இடமாக அவர் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் சொன்னார். 1. தேவன் ஜனங்கள் மத்தியிலே தங்கி இருக்க விரும்பினபடினால் ஆசரிப்பு கூடாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். 2வது ஜனங்கள் தேவனை வழிபடுவதற்கு ஒரு இடம், ஒரு பிரேயர் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த பிரேயர் ஹால் அது வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு? தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை செய்யணும்னு சொன்னார். 3வது, ஒருவேளை சிறு தவறுகள் பாவங்கள் செய்தோம் என்று சொன்னால் அது ஒப்புரவாகி பலி செலுத்தப்பட்டு மீண்டும் தேவ சமூகத்தை வருவதற்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் வேண்டும் என்று சொன்னார். 3 காரியத்திற்காக ஆசரிப்பு கூடாரம். 1. தேவன் ஜனங்கள் மத்தியிலே தங்குவதற்கு. 2வது, ஜனங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு, ஆராதிப்பதற்கு. 3வது, ஜனங்கள் பாவம் செய்தால் தேவனோடு ஒப்புரவாவதற்கு, பலி செலுத்துவதற்கு ஆசரிப்பு கூடாரம் வேண்டும் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக கட்டளையிட்டார். சரியா? இதான் ஆரம்பத்துல பார்க்கணும். சரி, இப்ப நம்ம ஏன் இதை பார்க்கணும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்ன விஷயம் ஓகே, நம்ம ஏன் இன்னைக்கு இது ஒரு பைபிள் ஸ்டடியா எடுத்து பார்க்கணும்? நமக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? நம்ம ஏற்கனவே வாசித்த ஒரு வசனம் எபிரேயர் 8ல 5வது வசனத்தை வாசிக்கலாம் மீண்டும். எபிரேயர் 8:5. இவர்கள் செய்யும் ஆராதனை சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் ஜனங்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்படுகிற காரியங்கள் பரலோகத்தில் செய்யப்பட போகிற காரியங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, ஆசரிப்பு கூடாரம் பாடம் நம்ம படிக்கணுமா படிக்க கூடாதா? ஆசரிப்பு கூடாரம் அங்கு செய்யப்படுகிற காரியங்கள் பரலோகத்தில் செய்யப்படுகிறவைகளுக்கு நிழலாய் இருக்கிறது.
அப்படியே மோசே கூடாரத்தை உண்ண வகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிப்படி எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு. ஏங்க ஒரு வீடு கட்டுறதுல ஒரு ஆணி இங்க அடிச்சிட்டோம், இங்க அடிச்சிட்டோம், இது ஒரு தப்பு கிடையாது. அதே போல ஒரு ஆலயத்துல ஜன்னல் இங்க வைக்கிற இடத்துல அங்க வச்சுட்டோம், அது தப்பு கிடையாது. ஆனால் தேவன் ஏன் எச்சரிக்கையாயிருன்னு சொன்னார்னா, இந்த பூமியில செய்யப்படுகிற இந்த கூடாரத்தினுடைய காரியங்களில் பரலோகத்தில் செய்யப்பட போகிற காரியங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆகையால் நீ பூமியில தவறு செய்யலாம், தப்பு செய்யறதுக்காகவே பிறந்தவங்க நீங்க. ஆனா பரலோகத்துல ஒரு சிறிய தவறும் நடக்க கூடாது, நடக்காது என்பது நிமித்தமாக இங்கே பூமியில தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லும் போது, நான் சொன்னபடி செய்ய கவனமாயிரு, பி கேர்ஃபுல். மோசேக்கு புரியல, ஏன் ஆணி இங்க அடிக்கிற வேண்டிய இடத்துல இங்க அடிச்சா தப்பா? ஆமா தப்புதான். ஏன்னா பரலோகத்தில் செய்யப்படுகிற ஆராதனைக்கு இது நிழலா இருக்கிறது என்று எபிரேய ஆசிரியர் நமக்கு சொல்றார். அன்பானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் கொக்கி ஏன் இங்க வந்திருக்குது, ஆணி ஏன் இங்க அடிக்கப்பட்டிருக்குது, ஏன் முளை வளைந்து இருக்குது, ஏன் கட்ட வச்சிருக்காங்க, ஏன் சீத்தி மரத்தினால செய்யணும்னாங்க, ஏன் பொன் தகடு செய்யப்பட்டது, அது எனக்கு என்ன பிரயோஜனம்? ஒவ்வொரு காரியத்துக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு காரியத்துக்கும் அர்த்தம் உண்டு, ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு. அது பரலோகத்தினுடைய காரியங்களுக்கு நிழலாக சொல்லப்பட்டதுதான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சோ நிழல் ப்ளூ பிரிண்ட் நம்ம படம் வச்சிருக்கிறோம் கட்டடம் கட்டுறதுக்கு, இது நிஜம் அப்படிங்கிறதுடைய ஒரு சின்ன காரியத்தை தான் நம்ம அங்க பார்க்க போகிறோம். ஐயா சொன்ன மாதிரி நாமே அந்த ஆலயமாக இருக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கிறோம் இல்லையா? 1 Corinthians 3:16 நாமே ஆலயம். அப்ப ஆலயம் என்பது, ஆசரிப்பு கூடாரம் என்பது வெறுமனே ஒரு டென்ட் கொட்டகை கிடையாது. அது கூடாரம், அது ஆலயம், அது பரலோகத்தின் ஆராதனை கூடம். அதனால இதன் மிக மிக முக்கியமான பாடம் அன்பானவர்களே. அதை நம்ம இந்த அறிமுக முறையோடு நம்ம பாடத்துக்குள்ள நுழையும். சரிங்களா? சரி, இப்ப முதல்ல நல்லா கவனிங்க. பின்னாடி உட்காந்து தெரியுதா? ஸ்கிரீன் தெரியாது, உள்ள இடம் இருக்குது. பாஸ்டர்லாம் வெளியில உட்காந்துருக்காங்க. காத்துக்காக உட்காந்துருந்தா இங்க கரை சேரணும். வாங்க வாங்க வாங்க, படங்கள் உள்ள வந்துருங்க. கதவை சாத்தப்பட போகிறது. கதவை போட்டு போறோம் பாருங்க. ஐயா சவுண்ட் இப்ப உள்ள வந்தோன்னு பாருங்க. ஸ்கிரீன் தெரியாது உங்களுக்கு. படங்கள் ஆசரிப்பு கூடாரம் படம் பார்த்தாதான், படத்தை பார்த்துதான் கதையை விளக்க முடியும். உள்ள இடம் இருக்குது, இடம் இருக்குது. இடம் ஸ்கிரீன் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஸ்கிரீன் தெரியற மாதிரி உட்காந்துருங்க. நன்றி நன்றி, தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நம்ம வந்துட்டோம், சப்ஜெக்டை தெளிவா தெரிஞ்சுட்டு நம்ம போகணும் இல்லையா? அப்பதான் வந்து மாணவர்கள் நல்லபடியா படிச்சுட்டாங்க, தேர்ந்துட்டாங்கன்னு ஆசிரியருக்கு சந்தோஷம் இல்லையா? அப்ப குருவுக்கும், நம்முடைய குருவுக்கும் அப்படிதான். ரைட். அப்ப ஆசரிப்பு கூடம் பரலோகத்தில் செய்யப்படுகிற ஆராதனைக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். வேகமா நான் போறேன். ஆசரிப்பு கூடாரத்தை 3 பிரிவா பிரிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை 3 பிரிவா பிரிக்கிறோம். 1 ஆசரிப்பு கூடாரம், 2 பாளையம், 3 பிரகாரம். நீங்க இதை நோட் பண்ணிக்கலாம். போட்டோ வேணா நான் குரூப்ல, நான் பிரதருக்கு அனுப்புறேன், அவங்க குரூப்ல போடுவாங்க. ஆசரிப்பு கூடாரம், பிரகாரம், பாளையம், இது மொத்தத்தையும் நம்ம ஆசரிப்பு கூடாரம்னு சொல்லுவோம். ஆனா ஆசரிப்பு கூடாரங்கிறது இந்த பார்ட் தான் ஆசரிப்பு கூடாரம். இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னா நம்ம பார்க்க போறோம். அடுத்து 2வது பிரகாரம். இந்த காம்பவுண்ட் சுவர் இருக்கு இல்லையா, இதுதான் பிரகாரம்னு சொல்லுவோம். கோர்ட்யார்ட் அப்படின்னு சொல்லப்படுது, கோர்ட்யார்ட். 3வது பாளையம். சுத்தி பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, டென்ட் அமைச்சு பாளையம் இறங்கி இருக்காங்க. இதுதான். சோ இது 3 பிரிவா இஸ்ரேலுடைய ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம இங்க பார்க்கணும். 1 ஆசரிப்பு கூடாரம், மெய்யான உள்ளான காரியம். அடுத்து அவுட்டர் ஏரியா, கோர்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த வெளி பிரகாரம். 3வது பாளையம் இறங்குற இந்த காரியம். ஓகேங்களா? இது தெளிவா இருந்துட்டோம்னா நம்ம 1 by 1 நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நம்ம பார்க்க போறது நிழலான ஆசரிப்பு கூடாரம். நிஜம் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம் நிறைய இருக்குது. நம்ம சீக்கிரம் பார்த்து முடிச்சோம். இப்ப முதல்ல நம்ம எதை பார்க்க போறோம்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் முதல் கூடாது. இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு 2வது பிரகாரம், 3வது பாளையம் பார்க்கணும். 1 by 1 பார்க்கணும். இப்ப முதல்ல ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு அதை எடுத்துக்கங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை முதல்ல சீத்தி மரத்தினால கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. சரிங்களா? சீத்தி மரத்தினால அதை கட்ட, அந்த ஆசரிப்பு கூடாரம்
இதுதான் ஆசிரியர் கூடாரம். இப்ப இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா யாத்திராகமம் 25:5 வாசிக்கலாம். 25:5. சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலும் தச்சு தோலும் சீத்தி மரத்தினால இந்த காரியத்தை நீ செய்ய அப்படின்ட்டார். என்ன மரமா? சீத்தி மரம். அப்ப அக்காசியா ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அக்காசியா ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்காசியா ட்ரீ தான் சீத்தி மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப சீத்தி மரத்தினாலதான் இந்த ஆசிரியர் கூடாரத்தை நீங்க கட்டணும் அப்படின்றாரு. நீங்க 5வது வசனம் 10வது வசனம் 13 நீங்க எழுதிக்கணும். 10, 13, 23 இந்த வசனங்களை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல சீத்தி மரத்தினால் அங்க வந்து அவர் போட்டுப்பாரு. சரி, சீத்தி மரத்தினால உட்டு இருக்கு. இதை நீங்க பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணுமா? 2வது பொன்னால், கோல்டு பிளேட் பொன்னால் வந்து நீங்க என்ன பண்ணணும்? இதை மூடுங்கிற. சரியா? இப்ப மரத்துல நீங்க செஞ்சுட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுங்க? இப்ப நம்ம பெயிண்ட் அடிச்ச மாதிரி, வார்னிஷ் அடிச்ச மாதிரி கோல்டுல வந்து பிளேட். சரியா? கோல்டு பிளேட்ல நீங்க மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த வசனங்களை நீங்க வாசிப்பது. அடுத்து 3வது, ஒண்ணு சீத்தி மரம் பார்த்துட்டோம். அடுத்து 2வது கோல்டு பிளேட். சரிங்களா? ஃபுல்லா கோல்டு பிளேட், பொன்னால் ஆகிய தகட்டால் நீ வைத்து அதை மூடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த பொண்ணு வந்து நகைகள், காணிக்கையாக ஜனங்கள் கொடுத்த நகைகளை உருக்கி இப்ப என்ன பண்றாங்க? இங்க அது தகர மாதிரி மோல்டு பண்ணி அதை மூடியாச்சு. 2. 3வது பாத்தீங்கன்னா எத்தனை நீளம், அகலம், உயரம் அப்படிங்கறதையும் அவர் சொல்றாரு. நீளம் பாத்தீங்கன்னா 45 அடி நீளம். சரிங்களா? 45 அடி நீளம். அடுத்து உயரம் 15 அடி. இந்த உயரம் 15 அடி, அகலம் 15 அடி. நீளம் 45, உயரம் 15, அகலம் 15. ஞாபகம் இருக்கலாம்? நீளம் எவ்வளவு? 45 அடி, உயரம் 15, அகலம் 15 அடி. அடியில நீ இதை செய்ய. இது என்ன? ஏன் 45, 15, ஏன் 16 வைக்கக்கூடாதா? இவர் சொன்ன இந்த கணக்கெல்லாம் போட்டு கூட்டி போட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு நம்பரை வந்து தேவன் சொல்றாரு. சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் சொல்றாரு. நம்பர் ஞாபகம் இருக்கா? வெளிப்படுத்தின விசேஷத்துல சபையை குறித்த ஒரு நம்பர். எத்தனை மணவாட்டி சபை எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு 1,44,000 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த கணக்கு வரும் இதுல. அப்படின்னா அக்காசியா ட்ரீ, அந்த சீத்தி மரம் எதை குறிக்கிறது? இந்த பொன் தகடு எது? அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 1,44,000 என்னென்ன குணங்களை கொண்டா நீங்க பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சீத்தி மரம். இந்த பொன் தகடு ஏன் அலுமினியத்துல போட்டா? ஏன் அயன்ல போடக்கூடாதா? இரும்புல போடக்கூடாதா? வலிமை வாய்ந்த உலோகம் இல்ல, பொன்னால் தான் மூடணுங்கிறாரு. ஏன்னா பரலோகத்தின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை மறந்துடாதீங்க எப்பயுமே. இங்க சொல்லப்படுகிற ஒவ்வொரு முறையும் பரலோகத்தின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்குதுன்னா இங்க நிழலாக செய்ய சொல்றாரு. நிஜம் அர்த்தம் வேறு. ஓகேங்களா? சோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஓகே, இப்ப இதனுடைய வாசல் நீங்க பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி தான் இருக்கணும். ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல் கிழக்கு நோக்கி தான் இருக்கணும். நீங்க அதை பாத்தீங்கன்னு சொன்னா முந்தின ஸ்லைட் கிழக்கு நோக்கி தான் இருக்கணும். இந்த பாருங்க, இதான் கேட்டு. இப்ப கிழக்கு நோக்கி தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல் அங்கே காணப்பட வேண்டும் என்பது. எங்க நீங்க போய் டென்ட் போட்டாலும் சரி, நீங்க கானான் போகிற வரைக்கும் அல்லது கானானுக்கு போனாலும் சரி, நீங்க எருசலேம் ஆலயம் கட்டப்படுகிற வரை ஆசரிப்பு கூடாரம் தான். அது வரை நீங்க எப்ப போய் ஆசரிப்பு கூடாரம் நீங்க போட்டாலும் வாசப்படி கிழக்கு நோக்கி தான் இருக்கணும். ஏன் கிழக்கு நோக்கி? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. சரிங்களா? அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. ஏன் கிழக்கு நோக்கி மாத்திரம் இருக்கணும்? நீதியின் சூரியன் உதிக்கிற திசை கிழக்கு. புரிந்தவர்கள்? நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து உதிக்கிற திசை கிழக்கு. கிழக்குக்கும் நீதியின் சூரியனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஏன் கிழக்கு நோக்கி இருக்கணும் அப்படிங்கறதுக்கான அர்த்தங்கள் உண்டு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, இப்ப இது முழுவதையும் என்ன பண்ணணும்னா மூடு அப்படின்ட்டாரு. யாத்திராகமம் 26:1. மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் ரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால். இப்ப இத பாருங்க, சிவப்பு நூலு, மெல்லிய திரை நூலு அப்படின்னு சொல்லிட்டு சோ இத ஃபுல்லா நீ போட்டு மூடி கவர் பண்ணு. ஏன்னா பனி பெய்யும், வெயில் அடிக்கும், மழை வரும். அப்ப நீ என்ன பண்ணணும்னா தகசு தோல் கொண்டு அப்படின்னு சொல்றாங்க. தகசு தோல் அப்படிங்கறத சீல் நீர் நாயின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் போடப்பட்டிருக்குது. டால்பின் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கு, எனக்கு தெரியல. தகசு தோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீங்க வேணா தேடி பாருங்க, பார்த்துட்டோம்னா அடுத்த வாரம் சொல்லுங்க.
தகசு தோலினாலே மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அது டால்பின் இருக்கு இல்லையா, அதனுடைய தோல் போட்டிருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நீர் நாயின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சோ அதனுடைய தோல் அப்படின்னு போட்டிருக்கு. ஏதோ தகசு தோல் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒரு மூடிவையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. 4 வகையான நீளங்கள் கொண்ட போர்வைகள் அப்படிங்கிறது. இதுக்கு மேல 3 வகையான போர்வைகள் போட்டு இப்ப கூடாரத்தை 2ஆ பிரிக்கிறோம். இப்ப இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்ப நம்ம பார்த்தது அவுட்டர் ஏரியா. என்னென்ன சொல்லுங்க முதல்ல, என்ன மரத்துல செய்யணும்? சீத்தி மரம். அடுத்து தங்க பொன்னினாலே மூடணும், பொண்ணு பிளேட், கோல்டு பிளேட். அடுத்து அளவு எத்தனை அளவு அப்படிங்கிறது 45 15 15. அடுத்து அடுத்து தோலினாலே மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தோல்? தகசு தோல் அப்படின்னு சொல்லிட்டு அதை பாக்குறோம். அப்புறம் கலரு, சரிங்களா? 3 வகையான கலரு அப்படிங்கிறது அங்க சொல்லப்படுகிறது. இளநீல நூல், ரத்தாம்பர சிவப்பு நூல், அப்படின்னு வெள்ளிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சு நூல், வெள்ளிய பஞ்சு நூல் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் போட்டுட்டு மொத்தமா நீங்க கூடாரத்தை மூடிடும், ஆசரிப்பு கூடாரத்தை மூடிடும். இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள போவோமா? உள்ள போறோம். வெளியில அவ்வளவுதான். இப்ப உள்ள போறோம். உள்ள போனா அது பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை 2ஆ பிரிக்கிறோம். தேவன் அதை 2ஆ பிரிக்கிறாரு. இது பார்ட் 1, இது பார்ட் 2. இது முதல் பகுதி, இது 2ஆவது பகுதி. முதல் பகுதிக்கு பேரு பரிசுத்த ஸ்தலம். வெரி குட், வெரி குட். ஹோலி பிளேஸ் முதல் பகுதிக்கு பேரு. 2ஆவது பகுதிக்கு பேரு மகா பரிசுத்த ஸ்தலம். சோ இது பார்ட் 1, இது பார்ட் 2. இது வழியா தான் கேட், இந்த பக்கம் தான் வரணும். இதுதான் என்ட்ரன்ஸ். இது வழியா உள்ள வந்தாதான் ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலம். இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இங்க ஸ்கிரீன் போட்டிருக்கோம். இதை தாண்டி தான் இங்க உள்ள போகணும், சரிங்களா? அப்ப இதுதான் முதல் பகுதி, இது 2ஆவது பகுதி. மாத்தி எழுதுறாரு. சோ பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2ஆ ஆசரிப்பு கூடாரத்தை பிரிக்கிறார். இந்த 45 அடி நீளம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான் இங்க நம்ம பிரிக்கிறார். இப்ப எவ்வளவு மெஷர் பண்ற, இது எவ்வளவு நம்ம பார்க்கணும்ல. அவர் சொல்லியிருக்காரு 45 அடின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஸ்தலம் எத்தனை அடி, மகா பரிசுத்த ஸ்தலம் எத்தனை அடின்னு சொல்றாரு. பரிசுத்த ஸ்தலம் நீளம் 30 அடி. இதை விட இது கொஞ்சம் அகலமா இருக்கா, நீளமா இருக்கா? அப்ப இது 30 அடியா, இது எவ்வளவு? 15 அடி. வெரி குட், பாடத்தை கவனிக்கிறீங்க. பிரைஸ் தான். 45ல இது 30, மீதி 15 அடி. 30 15 மொத்தம் 45 இல்லையா? சோ இதுல 30 அடி நீ செய்ய, அடுத்து இதுல மீதி 15 அடி. மகா பரிசுத்த ஸ்தலம் 15 அடி அப்படின்னு சொல்லு. அகலம் உயரம் அதே தான், சேம் 15 அடி 15 அடி அகலம், 15 அடி உயரம் அப்படிங்கிறது மட்டும் நம்ம பார்க்கணும். இப்ப இது 2 சேர்ந்ததுதான் சொல்லுங்க ஆசரிப்பு கூடாரம். இது 2 சேர்ந்ததுதான் ஆசரிப்பு கூடாரம், டாபர்னேக்கிள், சரிங்களா? அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு 2 பிரிவு என்னது? பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று 2ஆக தேவன் பிரிக்க சொல்லி இருக்கிறாரு. இது பரலோகத்தின் சாயலுக்கு ஒப்பனையாக இருக்கிறது, நிழலாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும், சரிங்களா? ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு. இப்ப அடுத்து அதுல என்னென்ன பொருட்கள் வைக்கப்படுகிறது? ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்படுகிற பொருட்கள். 1, பரிசுத்த ஸ்தலம் போயிடலாம். பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன பாக்குறீங்க? குத்துவிளக்கு பாருங்க, குத்துவிளக்கு, தூபபீடம், டேபிள், அப்பம் இருக்குது, அப்பம் வைக்கிற மேஜை இருக்குது. அடுத்து தூபபீடம், ஆல்டர், லேம்ப்னா விளக்கு, குத்து விளக்கு, சரிங்களா? பரிசுத்த ஸ்தலம் அதே சீத்தி மரம் தான். யாத்திராகமம் 25 23 சீத்தி மரத்தால் ஒரு மேஜையும் பண்ணுவாயாக. சீத்தி மரத்தினால ஒரு மேஜையை செய்யின்னு சொல்லிட்டாரு. அது 2 முழ நீளமும். அந்த மேஜைக்கு ஒரு மெஷர்மென்ட் கொடுக்குறாரு. சும்மா எடுத்து ஏதாவது ஒன்று போடக்கூடாது. அந்த மேஜைக்கு ஒரு மெஷர்மென்ட் அளவு இருக்குது. இதை இப்படி செய்யின்னு சொல்லிட்டு அதை பொண்ணால மூடு அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிட்டாரு. நீங்க அதை பாத்தீங்கன்னா இந்த மேஜையை சீத்தி மரத்துல செஞ்சு பொண்ணால மூடிட்டு இதுல வந்து இந்த கம்பி நீண்டு இருக்கணும், 2 பக்கமும் தூக்குறதுக்கு கம்பி இருக்கணும், இந்த 4 கால்கள் இருக்கணும், இந்த டிசைன்லாம் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க 23ஆவது அதிகாரத்திலிருந்து 30ஆவது அதிகாரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பொருட்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன, எப்படி என்ன, இந்த டிசைன்ஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றாரு. ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் இந்த பெரிய டிசைன், சின்ன டிசைன், இது என்னது, இது என்ன, இது எதை குறிக்கிறது, ஏன் 4 கால்கள், ஏன் 2 கம்பிகள் தூக்கிறதுக்கு, ஏன் ஒரு வளைவுகள் இங்க கொடுக்குறாரு, இங்க ஒரு வளைவு, அப்ப அந்த வளைவு எதற்கு அப்படிங்கறதால. சரி, அப்ப இது மேல என்ன வைக்கணுமா? அப்பம். எத்தனை அப்பம்? 6. ஏன் பைபிள்ல 66 புத்தகம் தான் இருக்குமா? 6 அப்பம் தான் தேவ சமூகத்துல வைக்கணும். கேட்பாங்கல்ல,
ஏன் வந்து 66 புஸ்தகங்கள் ஏன் வந்து கேத்தலிக்ஸ்ல கேட்பாங்க, தள்ளுபடி ஆகமங்கள் ஏன் சேர்த்து வைக்க கூடாது, நீங்க பிரிந்து போன சபையில் 66 புஸ்தகம் தான். தேவ சமூகத்துல 6 அப்பம் தான் வைக்கணும். 6 66 புஸ்தகம். அப்பம்ங்கிறது மன்னாவுக்கு அடையாளம், உணவுக்கு அடையாளம். சரிங்களா? அப்ப 66 புத்தகம் தான் என்பது தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்பதை ஒரு அடையாளமாக நம்ம இங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? 6 அப்பங்கள் தேவ சமூகத்து அப்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அங்கே பார்க்கிறோம். அங்க மேஜை அப்படிங்கிறோம். இந்த 6 அப்பங்கள் யாருக்கு அப்படின்னா ஆசாரியன் அதை சாப்பிடுவதற்காக. லேவியராகமம் 24 நீ எழுதிக்கலாம், 5-9 வரை. லேவியராகமம் 24 5-9 வரை. மேஜை 24 5-9 வசனம். சரி, அப்ப மேஜை, சீத்தி மரம், பொன்னால் வந்து பொன் தகட்டால் மூடணும், 6 அப்பங்களை வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட். அடுத்து ரெண்டாவதாக நம்ம போறது குத்துவிளக்கு. குத்துவிளக்கு ஏன் ரெண்டாவது அங்க போறோம்னா, மேஜைக்கு எதிரே அந்த குத்துவிளக்கு இருக்கணும் அப்படின்ட்டாரு. நீ மேஜையை வைக்கிறேன்னா அந்த மேஜைக்கு எதிரே தான் அந்த குத்துவிளக்கு இருக்கணும். 7 அகல் விளக்குகள் கொண்ட குத்துவிளக்கு. ஒவ்வொரு குத்துவிளக்குலையும் மாதுளம் பூ, பாதம் இருக்குது, பூ இருக்குது, பழம் இருக்குது. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. 7 திரிகள் எதற்கு அப்படிங்கிறது. அதுல எண்ணெய் ஊத்தணும், அது எண்ணெய் எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கணும், எண்ணெய் அணைஞ்சிடக்கூடாது, விளக்கு அணைஞ்சிடக்கூடாது. சோ ஆசாரியனுடைய வேலை வந்து எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறது முதல்ல நம்ம பார்க்கிறோம். மேஜைக்கு எதிரில் வைக்க வேண்டும். 1 நீங்க எழுதிக்கலாம், மேஜைக்கு எதிரில் தான் இருக்கணும். ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, பசும் பொன்னால் செய்யப்பட்ட குத்துவிளக்கு. குத்துவிளக்கு பசும் பொன், மற்றதெல்லாம் பொன்னால செய்யணுமா, அது பசும் பொன்னால் செய்யப்பட்ட குத்துவிளக்கு. 2 பசும் பொன். மூன்றாவது, 7 கிளைகள், 7 விதமான விளக்குகள். ஒரு விளக்கு தண்டுல 7 கிளைகள், 7 விதமான விளக்குகள் அதுல வரணும். 7 கிளைகள், 7 விதமான விளக்குகள். அடுத்து, ஒவ்வொரு கிளைகளிலும் பூ பழங்கள் வரையப்படணும். ஒவ்வொரு கிளைகளிலும் பூக்கள் இருக்கணும். எத்தனை பூ இருக்கணும், எத்தனை பழங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஆவிக்குரிய வரங்களுக்கும் ஆவிக்குரிய கனிகளுக்கும் அடையாளம். இதை கவுண்ட் பண்ணீங்கன்னா ஆவிக்குரிய கனிகள் அதுல வரும். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஆவியின் கனிகள், பரிசுத்தாவின் கனிகள், ஆவியின் வரங்கள் அதுல வரும். சரிங்களா? அவ்வளவு அழகா தேவன் அதுல சொல்லி இருக்கிறார் அப்படிங்க. சரி, இப்ப இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஜன்னலே இருக்காது, ஜன்னல் இருக்காது. ஏன்னா வெளிச்சம் வந்து இதுதான் வெளிச்சம். ஜன்னல் வைக்கிறது காற்றோட்டத்துக்காக, வெளிச்சத்துக்காக வைப்போம். இப்ப அங்க ஆட்கள் இருக்க போறது இல்லை, அதனால காற்றோட்டம் தேவையில்லை. ஆனா வெளிச்சம் வேணும் இல்ல, இருந்தாலும் ஜன்னல் வைக்க கூடாதுன்றாரு. இது எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். சரியா? எப்பொழுதும் இது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எண்ணெயும் திரியும் கவனமா நீங்க இருக்கணும். பிரதான ஆசாரியனுடைய வேலை என்னன்னா, எப்பவும் திரியில எண்ணெய் ஊற்றப்பட்டு அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். யாத்திராகமம் 27 20 21 வசனங்கள் படி. 27 20 21 வசனங்கள்ல ஆசாரியனுடைய மிக முக்கியமான வேலையில ஒண்ணு இந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிட்டார். இரண்டாவது குத்துவிளக்கு. 1 மேஜை, சமூக தப்பங்கள். 2வது 7 அகல் விளக்குகள் கொண்ட குத்து விளக்கு, விளக்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்து 3வதாக ஆல்டர், தூபபீடம். 3வதாக தூபபீடம். இப்ப இங்க இருந்து நான் நுழைகிறேன் இல்லைங்களா? இப்ப இங்க இருந்து நுழையும் போது என்னுடைய வலது புறம் டேபிள் இருக்கணும், இடது புறம் லேம்ப் இருக்கணும், இந்த விளக்கு இருக்கணும். இதை தாண்டி நேரா போகும்போது இந்த ஸ்கிரீன் அங்கிட்டு என்ன இருக்குது? கிச்சனா இல்ல, இந்த ஸ்கிரீனுக்கு அங்கிட்டு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கு. இது பரிசுத்த ஸ்தலம், இந்த ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறதுக்குன்னா இதை தாண்டி தான் போகணும். இப்ப என்ட்ரன்ஸ்ல வெளியில இது 2 இருக்கணும். இதை தாண்டி உள்ள படம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அப்படி தெரியும். ஒருவேளை 3 டைமென்ஷன்ல காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஆனா இது ஓரளவு இப்படிதான் இருக்குது. ஸோ அப்ப டேபிள் இங்க இருக்கும், லேம்ப் இங்க இருக்கும். இதை தாண்டி உள் பகுதியில இந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்துல என்ன இருக்கணும்? இந்த பலிபீடம் அப்படிங்கிறது தூபபீடம் படிக்கணும். தூபபீடம் இருக்கணும். ஆல்டர்ன்னு சொல்றாங்க. அதிகாரம் 30 1 - 10 வரை நீங்க நோட் பண்ணிக்கலாம். 30வது அதிகாரம் 1 - 10 வரை தூபபீடத்தை. சரி, இதை எங்க வைக்கிறதுங்கிறத 6வது வசனம் வாசிங்க சிஸ். 30:6. சாட்சி பெட்டிக்கு முன் இருக்கும் திரைச்சீலைக்கும். பாத்தீங்களா? காட்சி பெட்டிக்கு முன் இருக்கக்கூடிய திரைச்சீலைக்கு நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய, நான் உன்னை சந்திக்கிற இடமாகிய சாட்சி சந்நிதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கு
முன்பாக அதை வைக்க கடவாய். கிருபாசனத்துக்கு முன்பாக அதை வைக்கணும். கிருபாசனம்ங்கிறது என்னது? மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய காரியம் பெட்டி, உடன்படிக்கை பெட்டி. அதுக்கு முன்னாடி வைக்கணும். இந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்துல இருக்கணும். தூபபீடம் இந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க வைக்கணும், என்ன அளவு, என்ன மரம் எல்லாம் துல்லியமாக தேவன் சொல்லிட்டாரு. இதுல என்ன பண்ணணும்? தூபம் போடும் போது நெருப்பு எப்ப இருக்கணும், அதுல தூபம் போடணும். அந்த தூபத்துல இருந்த வாசனை பார்த்தீங்கன்னா இந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் முழுவதையும் நிரப்பும் அளவுக்கு வாசனை இருக்கும். அதுல என்ன மாதிரியான அந்த சாம்பிராணி, என்ன மாதிரியான காரியங்கள் கலக்கணும், எவ்வளவு ரேஷியோல கலக்கணும் தான் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்ப தூபம் பீடம் அது எதற்காக இது சொல்லப்படுகிறது அப்படிங்கிறதுல சரி. அப்ப தூப பீடம் அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஓரளவுக்கு புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வேகமா போறேன், நமக்கு என்ன பெரிய பாடம், அதனால வேகமா. சோ இதுதான் பரிசுத்த ஸ்தலம். 3 பகுதிகள் இருக்குது. ஒண்ணு மேஜை, சமூகத்து அப்பங்கள் கொண்ட மேஜை, அதற்கு எதிரே 7 குத்து விளக்குகள். அதை தாண்டி உள்ள போனீங்கன்னா அந்த திரைச்சீலைக்கு பக்கத்துல ஆல்டர். சரிங்களா? தூபம் பீடம், தூபம் போடுகிற ஒரு பீடம், அவ்வளவுதான் அது இருக்கு அப்படின்னு. சரி, இப்ப நம்ம அடுத்து எங்க நுழையிறோம்? மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டி. சரிங்களா? உடன்படிக்கை, அதுதான் உடன்படிக்கை பெட்டி. சரி, இப்ப பாருங்க, இந்த போட்டோல உங்களுக்கு தெளிவா தெரியும் பாருங்க. இப்படி உள்ள நுழையிறோம். இப்ப நுழைஞ்சோடனே இந்த பக்கம் என்னுடைய வலது பக்கம் அப்பம் கொண்ட மேஜை இருக்குது. அதற்கு அப்படியே ஆப்போசிட்ல எதிரில் பாத்தீங்கன்னா விளக்கு இருக்குது. இதை தாண்டி கொஞ்சம் நம்ம போகும்போது இந்த ஸ்கிரீனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா தூபபீடம். ஓகேங்களா? சோ இதுல இந்த ஸ்கிரீன்ல என்ன படம் வரையணும் பாருங்க. ஏஞ்சல்ஸ், தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், அது படம் எல்லாம் வரையணும். இந்த கலர் எல்லாத்தையும் தேவன் சொல்லியிருக்காரு. ரைட். இப்ப அடுத்து நம்ம உள்ள போறோம். மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன இருக்குது? ஆர்க் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கை பெட்டி. சரிங்களா? உடன்படிக்கை பெட்டி. அததான் கிருபாசனம்னு சொல்றோம். கிருபாசன தண்டையிலே கிட்டி சேர கடவீர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? கிருபாசனம் அப்படிங்கிறது உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டிக்கு கிட்ட நீங்க வந்து சேருங்க அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டது போல இருக்கு. கிருபாசனம் அப்படிங்கிறது உடன்படிக்கை பெட்டி. இதுவும் சீத்தி மரத்தினால செய்யப்படணும். ஒன்று சீத்தி மரம். ரெண்டாவது இது சதுரமா இருக்கா, செவ்வகமா இருக்கா? செவ்வக வடிவத்துல தான் இருக்கும். செவ்வக வடிவத்துல தான் இது வந்து இருக்கணும். ஆமா. அடுத்து பொன்னால் நீங்க மூடி வைக்கணும். பொன்னால் செய்யணும், மூடி வைக்கணும். சுத்தம் பொன்னால் அதை செய்யணும். அதுக்கு மேல 2 கேருபீன்கள் வந்து அதுல இருக்கணும். 2 கேருபீன்கள் இதற்கு மேல இருக்கணும். அந்த கேருபீன்களுடைய அந்த நிலை என்ன அப்படிங்கறது கூட சொல்லியிருக்காரு இல்லையா? தலையை எப்படி வச்சிருக்கணும், அந்த சிறகுகள் செட்டைகளை எப்படி வைத்திருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. கேருபீன்கள் அது மேல செஞ்சு வைக்கணும், உடன்படிக்கை பெட்டி மேல. அடுத்து அதுக்கு உள்ள நீங்க போனீங்கன்னா அதுல என்ன இருக்கா? 3 விஷயம். ஒன்று கற்பலகைகள், மோசேக்கு தேவன் எழுதி கொடுத்த கற்பலகைகள். ஆரோனுடைய துளித்த கோல், மன்னா பாத்திரம், மன்னா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம். சரிங்களா? இந்த 3 விஷயம் இருக்கும். ஒண்ணு கற்பலகைகள், 10 கட்டளைகள் கொண்ட கற்பலைகள், ஆரோனின் துளித்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரம். இந்த 3 உள்ள வச்சு ஒரு பெட்டி செஞ்சு அதில் லாக் போட்டு மூடி வச்சுட்டு இதை பொன்னால் செஞ்சு இதை நீ உள்ள வச்சிரு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைக்க வேண்டிய செவ்வக வடிவிலான ஒரு பெட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. பெட்டி மேலே எப்பவுமே ஒரு பிரகாசமான ஒளி தேவ பிரசன்னத்தை காண்பதற்காக இதை குறித்து 37வது அதிகாரம் 1 to 9 வரை நீங்க எழுதிக்கலாம். 37வது அதிகாரம் 1 to 9 வரை உடன்படிக்கை பெட்டியை குறித்து வரை. ஓகே, நம்ம இப்ப ஆசரிப்பு கூடாரம் முடிச்சிட்டோம். ஒன்று ஆசரிப்பு கூடாரம் 2 பிரிவா பிரிக்கிறோம். ஒன்னு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த. முதல்ல பரிசுத்த ஸ்தலம், அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற 3 பொருட்கள். பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற 3 பொருட்கள். மேஜை, இரண்டாவது எதிர 7 குத்துவிளக்கு, எத்தாப்புல தூப பீடம். அடுத்து உள்ள போனீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். அதுல இருக்கக்கூடிய ஒரே பொருள் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டியில இருக்கக்கூடிய 3 பொருட்கள் மன்னா, ஆரோன் துளித்த கோல், கற்பலகை. சரிங்களா? ரைட். இப்போ இதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து 2 பிரிவு பார்க்கணும். ரைட், முதல் பிரிவு பார்க்கணும். இப்போ அடுத்து நம்ம எங்க வரணும்? இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய 2வது பகுதி பிரகாரம். அவ்வளவுதான், இதுதான் பிரகாரம்.
சரி, இப்ப நம்ம பிரகாரத்துக்கு வரோம். சரிங்களா? முதல்ல பிரகாரத்துல இருந்து தான், பாளையத்துல இருந்து பிரகாரத்துல இருந்து ஆசிரியர் கூடார போவோம். நம்ம அப்படியே தலையில வரோம். ஆசிரியர் கூடாரத்துல இருந்து இப்ப வெளியில வரோம். பிரகாரம். இப்ப பிரகாரம் அப்படிங்கிறது என்னது? ஆங்கிலத்துல கோர்ட் யார்டுன்னு சொல்லுவாங்க. கோர்ட் யார்டுன்னு 27வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 27:9. 27:9. வாசஸ்தலத்துக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. பிரகாரத்தை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த பிரகாரத்துல என்னென்ன இருக்கணும், அதை எப்படி கட்டுகிற முறை என்ன அப்படின்னா 27வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை நீங்க நோட் பண்ணிக்கலாம். 9லிருந்து 19 வரை. 9லிருந்து 19 வரை. இப்ப எழுதினீங்களா? 9லிருந்து 19 வரை நீங்க அப்புறம் மாஸ்டர் பாருங்க. நான் அதை சுருக்கமா சொல்லிடுறேன். இப்ப இந்த மர தூண்கள் 1, அடுத்த 2வது இந்த ஸ்கிரீன் 2, 3வது உள்ளே இருக்கக்கூடிய பொருள் 3 பிரிவா பிரிக்கிறோம். 1 இந்த மரம், மீண்டும் சீத்தி மரத்தினாலே செய்யப்பட்ட தூண்கள். சரிங்களா? காம்பவுண்ட் சுவர் மாதிரி சுற்றுப்புற சுவர். சீத்தி மரத்தினால இந்த தூண்களை செய்யணும். சைடுல எத்தனை தூண் இருக்கணும், முன்னாடி எத்தனை தூண், எல்லாத்தையும் தெளிவா சொல்றாரு. அந்த வசனத்தை மாசு பார்க்கிறது. சீத்தி மரத்தினால இந்த தூணை செய்யும். 1 தூண்கள். அடுத்து 2வது மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்ட துணி, லினன் கிளாத்னு சொல்லுவாங்க. மெல்லிய பஞ்சு நூலால் நெய்யப்பட்ட துணி, லினன் சொல்லுவாங்க இல்லையா? மெல்லிய பஞ்சு நூல் துணியால் செய்யப்பட்ட ஒரு வேலி வச்சோம். இதனுடைய நீளம் 150 அடி. ஆசரிப்பு கூடாரம் எத்தனை அடி? 45 அடி. ஆனா இதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 150 அடி. 150 அடி. சரியா? நீளம் 150 அடி, அகலம் 75 அடி, உயரம் 7.5 அடி. அகலம் 75 அடி, நீளம் 150 அடி, அகலம் 75 அடி, உயரம் 7. 150, 75, இதுல பாதி 75 இல்லையா? 75, உயரம் வந்து 7.5. சரியா? 7.5 அடி அப்படிங்கிறது இந்த பிரகாரத்தினுடைய இந்த கோர்ட் யார்டுன்னு சொல்லப்படும். அப்ப இது சீத்தி மரத்தினால செய்யணும். இதுல இந்த முளைகள்னு சொல்லப்படுகிறது. இதுல எத்தனை முளைகள் வச்சு நீ போடணும், அந்த கொண்டி எப்படி இருக்கணும் எல்லாம் தெளிவா சொல்றேன். சரியா? இதெல்லாம் சொல்லப்படுகிறது. இது வந்து துணி, லினன் துணி, மெல்லிய பஞ்சு நூல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது அதுல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இப்ப அடுத்து என்னென்ன பொருட்கள், இப்ப இதில் நுழைஞ்சு உள்ள போகும்போது, இதெல்லாம் கட்டி முடிச்சுட்டு உள்ள போகும்போது சில பொருட்கள் அதுல வைப்பா அப்படின்னு சொன்னாரு. அதுல 1, முதலாவது ஒரு பொருள் உள்ள நுழைஞ்சோடனே இருக்கிறதா பலிபீடம். பலிபீடம் 27வது அதிகாரம் 1லிருந்து 8 வரை நீங்க நோட் பண்ணிக்கலாம். 27வது அதிகாரம் 1லிருந்து 8 வரை நீங்க நோட் பண்ணீங்கன்னா அதுல பலிபீடத்தை குறிச்சிருக்கு. நுழைவாயில பிரவேசித்தவுடன் இருக்கக்கூடிய முதல் பொருள் வந்து என்னன்னா பலிபீடம். ஆசரிப்பு கூடாரத்துல முதல்ல இருக்கக்கூடியது பலிபீடம் தான். சரிங்களா? இதுவும் சீத்தி மரத்துல செய்யும். நுழைவாயில நுழைஞ்ச உடனே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா பலிபீடம் தான் முதல்ல வைக்க வேண்டியது. பலிபீடம் முதல்ல பலி சீத்தி மரத்துல செய்யணும். இது வெண்கலத்தால் மூடுக. நான் பொன்னால கிடையாது, கோல்டு கிடையாது, வெண்கலத்தால் மூடணும். வெண்கலம்ங்கிறது பிரான்ஸ் இல்லையா? வெண்கலம் பிரான்ஸ்ல வெண்கல தகட்டுனால நீ மூடு அப்படின்றாரு. ஏன்னா அதுல எரிக்க போறாங்க. அத பொண்ணுல செஞ்சா உருகிரும். சோ அதனால வெண்கலத்தால, ஆமா, வெண்கல தகடுனால இதை மூடி வை அப்படின்னு சொல்றாரு. இதனுடைய சதுரம் பாத்தீங்கன்னா 7.5 அடி சதுரம், ஸ்கொயர். இது சதுரத்துல இருக்கணும். 4.5 அடி உயரம், 4.5 அடி உயரம், 7.5 அடி சதுரம். 4 பக்கமும் 7.5 அடி உயரம் வந்து 4.5 அடி. முளக்கணக்குல கொடுத்துருக்காங்க. 27:1 5 முழம் தான் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த 4 பகுதிகளிலும் 4 மூலைகள் வந்து வைக்கணும். இதுல தெரியுதா? கொம்பு மாதிரி தெரியுதா? இப்படிதான் வைக்கணும். 4 மூலைகள் கொம்புகள் மாதிரி. ஆமா,
கொம்புகள் மாதிரி இதுல நீங்க வைக்கணும், இந்த கொம்புகள் மாதிரி வளைஞ்சு இருக்கணும் அப்படிங்கிறது கட்டளை, மோசேக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அப்படின்னு பாருங்க. சரி, இப்ப இது எதுக்குது? இது பேர் என்ன? பலிபீடம். பலிபீடத்தினுடைய நோக்கம் என்ன? பலி செலுத்தப்படுவதற்காக. ஆசாரியன் கொண்டு வர்றாரு, அங்க கொண்டு வந்து ஜனங்கள் கொண்டு வருவாங்க ஏதாவது ஆடு மாடு பலிகள் செலுத்துவதற்காக. அவரவர் செய்த பாவங்களின் பொருட்டு அவரவர்கள் அந்த தங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை கொண்டு வருவாங்க, காணிக்கை கொண்டு வருவாங்க, உயிரினங்கள விலங்குகள் கொண்டு வந்து பலி செலுத்தப்படுவதற்காக இது வைக்கப்படுகிறது. எங்க இருக்குது இது? ஆசரிப்பு கூடாரத்திலே, பிரகாரத்திலேயா? பிரகாரத்துல இருக்கு. இப்போ ஒரு வசனம் வாசிங்க, லேவியராகமம் 14:13. லேவி 14:13. பாவ நிவாரண பலியையும் சர்வாங்க தகன பலியையும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன். குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியை கூட ஆசாரியனுக்கு உரியது, அது மகா பரிசுத்தமானது. இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இதுல ஒரு தவறு இருக்குது, கண்டுபிடிக்க. நம்ம பாடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம். 14:13 லேவியராகமம். சொல்லுங்க, யாரோ சொன்னீங்க. என்ன சிஸ்டர் தவறு? வெரி குட் சிஸ்டர், வாழ்த்து, காட் பிளஸ். வசனம் தெளிவா இன்னொரு வாசிங்க சிஸ்டர். பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் பரிசுத்த ஸ்தலத்துல ஆட்டுக்குட்டி கொண்டு போக கூடாது. நம்ம பார்த்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம்ங்கிறது ஆசரிப்பு கூடாரம். அதுக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நம்ம பலி செலுத்தப்படக்கூடாது. பலி செலுத்துறதுக்கு பீடம் எங்க இருக்குன்னா பிரகாரத்துல தான் இருக்கு. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? பிரகாரத்தில் செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத வசனம் வந்திருக்கணும். சரியா? தகன பலியும் இதுவும் பரிசுத்த ஸ்தலத்திலே அப்படிங்க. இது போல சில பிரிண்டிங் மிஸ்டேக், எரர், இது சில குழப்பங்கள் வரும் இல்லையா? அப்ப பிரகாரம் இப்ப மொத்தமா இவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, மொத்தம் எல்லாமே பரிசுத்த ஸ்தலம் தான் அப்படின்னு நினைச்சு எழுதியிருப்பாங்க. அப்படி எழுதி இருந்தாங்க ரைட்டு, அப்படி நீங்க எண்ணி இருந்தீங்கன்னா ரைட், அப்படி நானும் எண்ணி இருந்தா சரி. மொத்தமே பரிசுத்த ஸ்தலம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஓகே. ஆனா நம்ம பாடம் படிக்கும் போது பரிசுத்த ஸ்தலம்ங்கிறது இங்க இருக்கு, உள்ள இருக்கதான் பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துல கொல்லப்பட வேண்டும்ங்கிறது தவறான டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு தவறு. ஓகேங்களா? அந்த இடத்துல நீங்க ஒரு தைரியம் இருந்தா நீங்க ரவுண்ட் பண்ணிட்டு நீங்க அதுல பிரகாரம் நீங்க எழுதிக்கலாம். தேவனுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறதுல நான் எப்பவுமே சொல்றது, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தேவன் எழுதி கொடுத்தது உண்மை சத்தியம், அதை மொழிபெயர்த்தது மனித அறிவு. தேவன் தன்னுடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு ஜனங்கள் எழுதினாங்க. ஒரிஜினல் தேவன் எழுதி கொடுத்த புத்தகம் இது. அதுதான் இப்படி உயிர் போக நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை மொழிபெயர்த்தது தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் மலையாளத்திலையும் ஹிந்திலையும் மொழிபெயர்த்தது மனித அறிவு. மனித அறிவுல குறை இருக்கும். அதனாலதான் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கண்டுபிடிச்சுக்கங்க. ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் வரும், பிழைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த பிழைகள் வரும் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க புரிந்து கொண்டு நீங்க படிங்க அப்படிங்கிறது. இப்ப புரியுதுங்களா? இது என்னன்னு புரியுதா? எல்லாருக்குமே புரியுதா? சரியா? அங்க நான் தவறு ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சரி, ஆராய்ந்து பார்ப்போம். ரைட், பலிபீடம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்த இரண்டாவதாக நம்ம போறது தண்ணீர் தொட்டி. 30வது அதிகாரம் 30:27 17ல இருந்து 21 வரை. 17ல இருந்து 21 வரை. சரி, இப்ப தண்ணி தொட்டி எங்க வருதுங்க? தண்ணி தொட்டி எங்க வருது பாருங்க. ஒண்ணு இப்படி நுழையிறோம், நுழைஞ்சோடனே ஒரு ஆட்டுக்குட்டியோட நுழையிறோம், உள்ள நுழைஞ்சோடனே பலிபீடம் அங்க கொடுத்து யாருக்கு கொடுக்கணுமோ அதை அவங்கள்ட்ட கொடுத்து நம்ம பலி செலுத்துறோம். பலி செலுத்தின உடனே அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த நிலை ஒரு தண்ணி தொட்டி அங்க இருக்கு. இப்ப அந்த தண்ணி தொட்டியை குறிச்சுதான் 30வது அதிகாரம் 17ல இருந்து 21 வரை. இது தாமிரத்தால் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். தண்ணி தொட்டி தாமிரம், காப்பர், நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா? காப்பர் பாட்டம், காப்பர் பொருட்கள் அப்படின்னு சொல்லி தாமிரத்தால் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும். சரி, இது எதுக்குன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ள நுழையணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கை காலெல்லாம் கழுவி சுத்திகரிச்சுட்டு பரிசுத்தமாக்கிக்கிட்டு தான் உள்ள போகணுங்கிறதுக்காக. ஏன்னா பலி செலுத்தப்பட்டுச்சு, ரத்தம்லாம் தெளிச்சிருக்கும் ஆடையில, கரெக்டுங்களா? கையெல்லாம் ரத்தம்லாம் இருக்கும். அப்ப நீங்க அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். அப்ப சுத்திகரித்த பின்னால் தான் உள்ளே நீங்க நுழைய வேண்டும் என்கிற ஒரு காரியத்திற்காக தாமிரத்தால் செய்யப்பட்ட ஒரு தண்ணீர் தொட்டி
அதுல தண்ணியை ஊத்தி நீங்க வச்சிருங்க, சுத்திகரித்து கொண்டுதான் நீங்க உள்ள போகணும் அப்படிங்கறத எங்க சொல்றேன். சரி, இப்ப இங்கேயும் பாருங்க ஒரு விஷயம் பார்க்கலாம். லேவி 6:27 வாசிக்கலாம். லேவியராகமம் 6:27. அதன் மாம்சத்திலே படுகிற எதுவும் பரிசுத்தமாயிருக்கும். அதன் இரத்தத்திலே கொஞ்சம் ஒரு வஸ்திரத்திலே தெரித்ததினால் ரத்தம் தெரித்த வஸ்திரத்தை பரிசுத்த ஸ்தலத்திலே கழுவ வேண்டும். எங்க கழுவுவாங்க? பரிசுத்த ஸ்தலத்திலே கழுவுவாங்க, பிரகாரத்துல கழுவுவாங்க. பிரகாரத்துல கழுவணும். சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா யாத்திராகமம் 40:30 இருக்கு. யாத்திராகமம் 40:30. அவன் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே, ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும், பலிபீடம் எங்க இருக்குது? ஆசரிப்பு கூடாரம் இருக்குது. ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து, பார்த்தீங்களா? இங்க தெளிவா இருக்கா? அப்ப ஆராய்ந்து பார்த்து தேடி வாஸ்தாதான் பத்து. ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தண்ணி தொட்டி வைங்கிறது இங்க கரெக்டா இருக்கு. அங்க லேவியராகமத்துல கொஞ்சம் மொழிபெயர்ப்பு, அது பரிசுத்த ஸ்தலம் இல்ல, பிரகாரத்துல இருக்கக்கூடிய தண்ணீர்ல நீ வஸ்திரத்தை நீ கழுவ வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் நம்ம பார்க்கணும். சரி, ரெண்டாவது பார்த்துட்டோமா? இதான் பிரகாரம். கட்டையை பார்த்துட்டோம் இல்லையா? உட்டு, என்ன உட்டு, ஸ்கிரீன் பார்த்துட்டோம், அதனுடைய நீள அகலம் பார்த்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 2 விதமான பொருட்கள், ஒண்ணு பலிபீடம், ரெண்டாவது தண்ணீர் தொட்டி இல்லையா இருக்கக்கூடிய ஒரு, இந்த 2 தான். சோ ஆசரிப்பு கூடாரம், பிரகாரம். அடுத்து மூன்றாவதாக பாளையம். கேம்ப்னு சொல்றோம். கேம்ப், டென்ட் அடிக்கிறாங்க இல்லையா, கூடாரம் வைத்து தங்கி இருக்கிறது கேம்ப் அப்படின்னு சொல்றோம். ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பிரகாரத்துக்கும் வெளியில இருக்கக்கூடிய இடம் தான் பாளையம். பாளையம் இறங்கினார்கள் பைபிள்ல இருக்குது, வசனங்கள் இருக்குது, அதை பார்த்தாலும் தெரியும். என்னாகும் 2வது அதிகாரம் 1-34 வரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தங்குவதற்காக அங்கே பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்றார். என்னாகும் 2வது அதிகாரம் 1-34 வரை, அதுல மக்கள் தங்குவது. இப்ப 12 கோத்திரங்கள் இருந்தாங்க இல்லைங்களா? அந்த 12 கோத்திரம், இஸ்ரேலி 12 கோத்திரங்களும் ஒவ்வொரு கோத்திரமும் எங்க தங்கணும்ங்கிறத அங்க சொல்லப்பட்டு. ரூபன் கோத்திரம் எங்க தங்கணும்னா அங்கதான் தங்கணும். சிமியன் கோத்திரம், லேவி கோத்திரம், எங்க யூதா கோத்திரம், நீ எங்க தங்கணும்னோ அங்கதான் தங்கணும். கிழக்குல தங்கணும்னா கிழக்குல, மேற்குல தங்கணும்னா மேற்கு. சரிங்களா? சோ அப்ப அது பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தெளிவா அங்க உங்க கொடுக்கப்பட்டிருக்குது, மக்கள் தங்குவதற்காக அப்படிங்கிறத தெரியும். இதை பாருங்க, இதான் ஆசரிப்பு கூடாரம். இப்ப இப்படிதான் தங்கணும். ஆசரிப்பு கூடாரம் இது எந்த பகுதி? கிழக்கு. இதான் கிழக்கு, இதுதான் என்ட்ரன்ஸ் வழி. அப்ப நேர் கீழே ஆசரிப்பு கூடாரத்து இந்த வாசலுக்கு நேரா செபுலோன் கோத்திரம் தங்கி இருக்கணும், இசக்கார் கோத்திரம், யூதா கோத்திரம் தங்கி. அப்ப செபுலோன் கோத்திரம், இசக்கார் கோத்திரம், யூதா கோத்திரம், மொத்தம் 12 கோத்திரம். 12 கோத்திரத்துல இருந்து நீங்க ஆட்களை பிரிச்சு அதை கொண்டு வர. இந்த கோத்திரத்தினுடைய அர்த்தம் என்ன? வெளிப்படுத்துற விசேஷத்துல 12 கோத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இங்க யாத்திராகமத்துல, ஆதியாகமத்துல 12 கோத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்துற விசேஷத்துல 12 கோத்திரம், 1,44,000 பேரு. அதுல 12 கோத்திரம் வரும். 12 கோத்திரத்துல இருந்து ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து ஒரு குரூப்பை வந்து தெரிந்தெடுக்கிறாரு. அந்த கோத்திரம் என்ன சொல்லுகிறது, என்ன குணம், அந்த குணத்தோடு இருந்தவர்கள் தான் அந்த 1,44,000 போய் சேர முடியும். சரிங்களா? இது ஒரு விஷயம். சோ செபுலோன், இசக்கார்கள். அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வடக்கு பக்கம் யார் இருக்கணும்? நப்தலி, ஆசேர். தெற்கு பக்கத்துல யார் இருக்கணும்? மேற்கு பக்கத்துல யார் இருக்கணும் அப்படிங்கிறது. சுத்திலும் லேவி கோத்திரரும் மெராரி கோத்திரம், கெர்சான், இவங்க இந்த குரூப், இவங்க பிள்ளைங்க, இவங்க மட்டும்தான். சுத்திலும் லேவி, இதுதான் காம்பவுண்ட் வார் மாதிரி. சரிங்களா? இப்ப மத்த இடத்துல எல்லாம் இவங்க தான் தங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா? சோ இப்படித்தான் அது பிரிக்கப்பட்டிருக்குது, கேம்ப் அப்படிங்கிறது. சோ ஒரு ஊர் அளவு அவங்க இறங்கிட்டாங்கனால ஒரு ஊர் போய் அப்படியே போய் தங்கியிருந்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் அப்படி. சோ அதனாலதான் ஒரு நாட்டுக்குள் நுழைஞ்சாலே இவ்வளோ ஜனங்கள், ஏறக்குறைய எவ்வளவு பேர்னு பார்த்தோம் போன வாரம், ஒரு 30 லட்சம் பேர். எவ்வளவுன்னு தெரியல. ஒரு 6 லட்சம் புருஷர்கள், 6,02,000 ஏதோ ஒரு கணக்கு பார்த்தோம்னா என்ன ஆகுது? அப்ப 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரமே 6 லட்சம்னா, ஒரு குடும்பத்துக்கு 5 பேர்னா ஏறக்குறைய 30 லட்சம் பேராவது இருக்கணும் அப்படின்னு கணக்கு. 20-30 லட்சம் பேராவது இருக்கணும், கூடவும் இருக்கலாம். சோ அவ்வளவு பேரும் போய் தங்குறான். 30 லட்சம் பேர் அப்படி புறப்பட்டு போய் ஒரு ஊருக்குள்ள போனா எப்படி இருக்கும்?
30 லட்சம் பேர் ஒரு ஊருக்குள்ள போறாங்கன்னா அவங்க வந்துரும். என்னடா இவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அதனாலதான் ஒரு நாட்டுக்குள்ள நுழையிறது மாதிரியே ஒரு ஊர் நுழையிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப நிழலை பார்த்துட்டோம், நிஜத்தை பார்த்துட்டு முடிச்சிடலாம். என்ன அர்த்தம், இது நமக்கு என்ன பாடம் அப்படிங்கறது எபிரேயர் 10:1 வாசிக்கலாம். இதனுடைய பொருள் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது நிழல், உண்மையில அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத. இப்ப பொருள் என்ன, மீனிங் என்ன அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா எபிரேயர் 10:1. நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளில் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்ப வருஷந்தோறும் செலுத்தப்படுகிற பலிகளினாலே ஒரு காலம் பூரணப்படுத்தாது. நீங்க என்னதான் ஆடு அடிச்சாலும், மாடு அடிச்சாலும், புறா அடிச்சாலும், கோழி அடிச்சாலும் அது பூரணமாகாது. அங்க பூரணமாய் இருந்துச்சுன்னா நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரணும்னு அவசியமே இல்லை. அதான் இங்க எபிரேய ஆசிரியர் சொல்றாரு, நீங்க எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் அது பூரணமாகாது. இட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். என்னுடைய குடும்பத்துக்காக நீ கொண்டு போய் ஒரு கோழி கொண்டு போய் கொடுக்குற, ஒரு புறாவை கொண்டு போய் கொடுக்குற, ஒரு காளையை கொண்டு போய் கொடுக்குற, பலி செலுத்துறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, தேவனோடு ஒப்புரவாக்குற, உண்மைதான். அது அந்த காலகட்டத்தில் சொல்லப்படுது. ஆனால் பூரணம் கிடையாது, பூரணம் கிடையாது. அப்ப பூரணம்னா மேலான ஒரு பலி செலுத்தப்படணும். அப்ப அதற்கு அடையாளம் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அல்லது ஈடு பலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதே 10வது அதிகாரம் 10-14 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். வருஷந்தோறும் போய் பலி செலுத்தணும் இல்லையா? ஒவ்வொரு குடும்ப தலைவரும் அவரவர்கள் குடும்பம் செய்த பாவங்களுக்கு ஏற்ப ஒரு பலியை போய் செலுத்தணும். வருஷந்தோறும் பலி செலுத்தணும். ஆனால் இங்கே வருஷந்தோறும் பலி அல்ல, வாழ்க்கைக்கே ஒரே பலி. வாழ்க்கைக்கே ஒரே பலி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒருவர் தான் பலி. நீங்க போய் கோழி செலுத்தணும், ஆடு செலுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதை அறியாதவர்கள் நான் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம், ஆடு செலுத்த போறோம், பலி செலுத்த போறோம், கோழி பிடிச்சிட்டு போறோம்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. ஒரு நாள் 1 day பிக்னிக் மாதிரி இருந்துட்டு போட்டு சந்தோஷமா போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது எதற்காக போனீர்களோ அது நிறைவேறாது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரே தரம் ஒட்டுமொத்த உலகத்தின் பாவங்களுக்காக மரித்து தீர்த்து விட்டார். நீங்க பலி செலுத்தணும் அவசியம் இல்லை. சரியா? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி செலுத்தணும் அவசியம் இல்லை. நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்லிட்டாரு, முடிச்சுட்டாரு. இனிமே திரும்ப நியாயப்பிரமாணத்தை கட்டிக்கிட்டு அழுகணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு இல்லை. அதிலும் குறிப்பாக புறஜாதிகளுக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது. இஸ்ரேலர்களுக்கு கொடுக்கப்பட்டதான் நியாயப்பிரமாணம். நம்ம புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள், நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. பஸ்கா பாடத்துல பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? பஸ்கா பாடம், பழைய உடன்படிக்கை. நீங்க இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இதுவரைக்கும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட நிகழ்ச்சியை நினைவு கூர்ந்து நீங்க பஸ்கா ஆசரிச்சீங்க. இது முதற்கொண்டு, from that day onwards, இந்த நாள் முதற்கொண்டு நான் உங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்துறேன், என்னை நினைவு கூறும்படி இதை பஸ்கா பண்டிகையை செய்யும். அப்படியே மாத்துறாரா உடன்படிக்கை? தேவன் சொன்னது அதை கிறிஸ்து வந்து மாத்துறாரு. கிறிஸ்து மாத்துறாரு. தேவன் சொல்லாம கிறிஸ்து மாத்த முடியுமா? இல்லையா? அப்ப தேவன் சொல்லியிருக்காரு. அப்ப பழையது அது, இது புதியது. இது பழைய உடன்படிக்கை, பழைய பிரமாணம், புதியது நாமே ஆலயம். தேவன் சொல்றாரு, கிறிஸ்துவின் மூலமாக சீஷர்கள் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி பழைய உடன்படிக்கை நம்ம புரிஞ்சிடக்கூடாது. சரி, இப்ப 3 விதமான இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப பின்னாடி இருந்து போறோம். பாளையம் எதற்கு அடையாளம்? பாளையத்துல யார் யாரெல்லாம் தங்கி இருந்தாங்க? 12 கோத்திரங்கள் தங்கி இருந்தாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அவ்வளவு பேரும் வந்து தங்கி இருந்த இடம் தான் பாளையம். சரிங்களா? இப்ப இந்த பாளையம் தன்னுடைய பாவங்களுக்காக தான் வருஷந்தோறும் பலி செலுத்தப்படுகிறது. கரெக்டா? இந்த பாளையத்திற்குரிய அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களுக்காக ஒரு பலி வருஷந்தோறும் போய் செலுத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு பலி போய் செலுத்திட்டு வர்றாங்க. இப்ப அது போல இந்த பாளையம் யாருக்கு அடையாளம்? 3 கூட்டத்தாருக்கு இது அடையாளம். 3 இடங்களும் 3 கூட்டத்தாருக்கு அடையாளமாக தேவன் இதை எழுதி கொடுத்திருக்கிறார். 1, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அடையாளமாக தான் இந்த பாளையம் இருக்கு. ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், ஆதாமுக்குள் பிறந்த எல்லா ஜனங்களும் இந்த பாளையத்துக்கு அடையாளம். ஏனென்றால்
எல்லா ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ஒரு தரம் பலியானார். கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் தான் பலியானாரா இயேசு கிறிஸ்து? இல்ல, எனக்காக உங்களுக்காக மட்டுமில்ல, எல்லா ஜனங்களுக்காகவும், கடவுளே இல்லை என்று சொல்கிறவர்களுக்காகவும் பலியானார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கரெக்ட் தானே? அப்போ ஒட்டுமொத்த ஜனங்களுக்காகவும் உலக ஜனங்களுக்காகவும் பலியானாரு. இந்த பாளையம் என்பது ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் குறிக்கும். அந்த குறிப்பு நீங்க எழுதுங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45வது வசனம். 5:45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள், நல்லோர் மீதும் தீயோர் மீதும் சூரியனை ஒளிக்க பண்றாரு. நீதியுள்ளவர்கள் மீதும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை வருஷிக்க பண்றாரு இல்லையா? எல்லாருக்கும் மழை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சூரியன் ஒளியை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு சொன்னவர்களுக்கும் சாப்பாடு போட்டவர். அவரை 90 வயசு வரைக்கும் உயிரோட வச்சுட்டு இருந்தவர். சரியா? அப்ப எல்லாரையும் போஷித்த ஒரு நல்ல மனிதர் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்ப இந்த குரூப் பாளையம் யாருக்கு அடையாளம் என்றால், இது ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் அடையாளமான ஒரு விஷயமாக இருக்குது. இவர்களுக்காக தான் பலி செலுத்தப்படுகிறது. இவர்களுக்காக பலியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறத பார்க்கிறோம். வசனம் எழுதிக்கலாம். எபிரேயர் 9:22-23. எபிரேயர் 9:22-23. அடுத்து 1 யோவான் 2:2. அதை வாசிக்கலாம். 1 யோவான் 2:2. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இல்லையா? அப்ப அது எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எதற்கு அடையாளம் அப்படின்னு பாத்தீங்க. இப்ப பாருங்க, நம்ம இதுவரைக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிரகாரம், அதுல பார்த்த பொருட்கள் கரெக்டா? அதாவது அங்கங்க பொசிஷன்ல இருக்கா? மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள இருக்குது. சரியா? ஆல்டர் கொஞ்சம் இங்க வரணும். மெனோரா இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் மேஜையாகவும் இது எதிர இருக்குது. அடுத்து பிரகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பீடம் எங்க வருது? இங்க வரணும், இதுக்கு முன்னாடி வரணும். தண்ணி தொட்டிக்கு முன்னாடி தான் இங்க பீடம் வரணும். கரெக்டா? இப்ப பாருங்க, இது கரெக்டா இருக்கா? மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் 3. அடுத்து பிரகாரம், தண்ணி தொட்டி, பீடம். கரெக்டா இருக்கா? மொத்தம் எத்தனை பொருளுங்க? 1 2 3 4 5 6 பொருட்கள். சரியா? 6 பொருள். கரெக்டா இருக்கா? இப்ப இது எதுக்கு அடையாளமா இருக்கு பார்த்தோம்? இது நிழலான காரியம். இப்ப நிஜம் யாரு? இதற்காக பலியானவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறார். கரெக்டா? வந்துச்சா? அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அத்தனை காரியங்களும் இருக்கிறது. ஏனென்றால் அவர்தான் பலியானவர். வருஷந்தோறும் அல்ல, மாதந்தோறும் அல்ல, வாழ்க்கைக்கு ஒரே தரம் பலியானவர். அவருக்கு அடையாளமாக தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பலிகள் எல்லாம், காணிக்கைகள் எல்லாம் அதற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, இப்ப நம்ம பிரகாரத்துல யார் இருந்தது? ஜனங்கள். அவர்களுக்காக பலி செலுத்தப்பட்டாச்சு, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த பிரகாரத்துல இருக்கிற எல்லாரும் கூடாரத்துக்குள்ள போக முடியுமா? இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியுமா? இதுக்குள்ள பிரகாரத்துக்குள்ள போக முடியாது. பாளையத்தில் இருக்கிற எல்லாரும் இதுக்குள்ள போக முடியுமா? போக முடியாது. இது ஏன்னா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உலக ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. இந்த இஸ்ரேலர்கள் தங்கியிருக்க எல்லாம் உலக ஜனங்களுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. அதான் பார்ப்போம். சோ இங்க இருக்கிற யாரு போகணும் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. எல்லாரும் போக முடியாது, எட்டி கூட பார்க்க முடியாது. அதனாலதான் மனுஷன் 6 அடிங்கிறனாலதான் 7 அடி உயரமா போடுங்க. ஆமா, கீழே கேப் விட்டு மேல 7 அடி. அப்ப உள்ள என்ன நடக்குதுங்கிறத பார்க்க முடியாது. பிரகாரத்துல என்ன பலி செலுத்தப்படுகிறது, பலி செலுத்துறாங்களா இல்லையாங்கிறத பார்க்க முடியாது. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள என்ன நடக்குங்கிறது ஒருத்தருக்கு தெரியாது. அப்ப சும்மா அப்படி உட்கார்ந்து இருக்கலாம், உங்களுக்காக பலி செலுத்தப்பட்டாச்சு, நீங்க பாட்டு உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இதுதான் உலக ஜனங்கள்.
உலக ஜனங்களுக்கான அடையாளமாக இருக்குது. உள்ள என்ன நடக்குது, தூவம் எரியணுமா எரிய வேணாமா, ஜன்னல் இருக்குதா இல்லையா, பலி செலுத்தப்பட்டாச்சா இல்லையா, இல்லையா, விளக்கு எரியணுமா எரிய வேணாமா, 6 அப்பங்கள் வைக்கப்பட்டதா இல்லையா, இதெல்லாம் எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உலக ஜனங்கள் அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும் நானும் நீங்களும் அப்படின்னா பாளையத்திலேயே தங்கிடலாம். ஜாலியான வாழ்க்கை. நமக்காக பலி செலுத்தப்பட்டாச்சு, நம்ம எதை குறிச்சு கவலைப்பட அவசியம் இல்லை, ஜாலியா இருந்து போயிடலாம். பாளையத்துல யாராவது இருக்க விரும்புறீங்களா? இல்ல. பாளையத்துல யாராவது இருக்க விரும்புறீங்களா? பிரகாரத்துக்குள்ள போலாமா? இப்ப பிரகாரத்துக்குள்ள போனோம். இப்ப பிரகாரத்துக்குள்ள போனோம்னா நானே வழி என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லையா? யோவான் 10:9 நானே வழி. இந்த வழியில தான் நீங்க உள்ள போக முடியும். அப்போ உலக ஜனங்கள் பிரகாரத்துல நடக்கிறத பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் உள்ள போகவே முடியாது. நீங்க எந்த குரூப் வேணாலும் இருக்கலாம், பிரகாரத்துல நடத்தப்படுகிற காரியங்கள், பலி செலுத்தப்படுகிற காரியங்கள், அதோடு என்னுடைய வாழ்க்கையை நான் தொடர்புபடுத்தணும், நான் பார்க்க விரும்புறேன் அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னாரு. நீங்க வழி, இந்த வழியா தான் நீங்க போகணும். இயேசுவே வழி, ரைட்டா? இயேசுவே அது வழியா தான் உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்ப அடுத்து பிரகாரத்துக்குள்ள போறோம். பிரகாரத்துக்குள்ள யாரு போகலாம்? ஆசாரியர்களா? பலி செலுத்துறது யாரு பலி செலுத்த முடியும்? யாருங்க? லேவியர்கள் தான் பலி செலுத்தணும். ஆசாரியர் பலி செலுத்த கூடாது, லேவியர் தான் பலி செலுத்தணும். நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம், தேவன் மோசேக்கு கற்பித்தார். மோசே அந்த 2 நபர்களுக்கும் மற்ற நபர்களுக்கும் கற்பிக்கிறாரு, அவங்க தான் அதை செய்யணும். மோசே செய்யக்கூடாது. மோசே கேட்டுட்டு ஆர்டர் பண்றதோட நிப்பாட்டிக்கணும். 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறதெல்லாம் மோசே. அகோரியாவோ பெசலையேலோ 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிற அவசியம் இல்லை. நீ வா என் சமூகத்துக்கு, நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ வாங்கிட்டு போய் அவங்களுக்கு சொல்லு, சரிங்களா? அப்ப பிரதான ஆசாரியருடைய வேலை அது பலி செலுத்துவது கிடையாது. லேவியர்களுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டுச்சு. அது லேவியர்கள் ஆலயத்தினுடைய எல்லா வேலைகளையும் அவங்க தான் பார்ப்பாங்க. தட்டுமுட்டு சாமான் கழுவுறது, பாத்திரம் மெயின்டைன் பண்றதுல இருந்து பலி செலுத்துறது எல்லாம், ஆலயத்தை கூட்டி பெருக்கிறது எல்லாம் லேவி கோத்திரத்தினுடைய வேலை. அதனாலதான் லேவி கோத்திரத்துக்கு கானான்ல பங்கு இல்லைன்னு போன வாரம் பார்த்தோம். கானான்ல பங்கு, லேண்ட்ல பங்கு இல்ல. அப்ப அவங்களுக்கு வருமானம் என்னது? லேவி கோத்திரத்தை எப்படி சாப்பிடுவாங்க? அப்பதான் மீதி 11 கோத்திரமும் அவர்களுக்கு நீ தசம பாகத்தை கொடுக்கணும், என் பொருட்டு என் நாமத்துல தசம பாகத்தை கொடுக்கணும். ஏன்னா அவங்க சாப்பிடணும் இல்லையா, அவங்க குடும்பம் இருக்குது. அப்ப அவங்களுக்கு நீ தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் பிரமாணமாக தசம பாகத்தை அவர் அறிமுகப்படுத்துறார் தேவன் அப்படிங்கிறத பாக்குறோம். மெல்கிசேதேக், நம்ம ஆபிரகாம் நம்ம அங்க கொடுத்த தசம பாகத்தை இங்க ஒரு கட்டளையாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு. சரி, இப்ப இந்த லேவியர்கள் யாருக்கு அடையாளம்? லேவியர்கள் மட்டும்தான் உள்ள வரலாம். 12 கோத்திரத்துல ரூபன் கோத்திரம், நான் தான் அண்ணன் சீனியர், நோனா உள்ள வரக்கூடாது. பெஞ்சமின் கோத்திரம், யோசேப்பு செல்ல பிள்ளை, பாரு கோட்டெல்லாம் எங்க அப்பா கொடுத்திருக்காரு, நோனா உள்ள வரக்கூடாது. பல வரணும் அங்கி. லேவி கோத்திரம் மட்டும்தான் உள்ள போகணும். நீங்க வெளியில இருக்கிறவங்க எல்லாம் உலக ஜனங்கள் அடையாளம். லேவி கோத்திரம் இயேசுவே வழி என்று ஏற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தவர்கள் லேவியர்கள். அவர்கள் யாருக்கு அடையாளம் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு அடையாளம், விசுவாசிகள். லேவியர்கள் யாருக்கு அடையாளம்? விசுவாசி. ஏன்னா எந்த வழியில போயிருக்காங்க? இயேசுவே வழி என்று ஏற்றுக்கொண்டு உள்ள போனவங்க விசுவாசி, சரிங்களா? இவங்க போய் என்ன பண்றாங்க? விசுவாசிகள் என்ன பண்றாங்க? டெய்லி 1000 ஸ்தோத்திர பலி ஏற எடுக்கிறாங்களா? விதவிதமான பலியா? சரி, வருஷந்தோறும் பலி தான் இங்க பார்த்தோம். லேவியர்கள், நம்ம லேவியர்கள் விசுவாசிகள் 1000 ஸ்தோத்திர பலி தினந்தோறும் பலி செலுத்துறது. முதல்களில் கனியானிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. விசுவாசிகள் அதை செலுத்தட்டும், தேவனுக்கு தான் போய் சேரட்டும். இப்ப அங்க பலிபீடம் இருக்கு, தண்ணி தொட்டி இருக்குது, அங்க ட்ரெஸ் போட்டு அந்த ஆடையோ மாடையோ காடையோ எப்படி வெட்டுறது எல்லாத்தையும் அதை பார்க்கலாம். நீங்க லேவியரா இருந்தீங்கன்னா, அதாவது விசுவாசியா இருந்தீங்கன்னா பலி செலுத்துறதை பார்க்கலாம், சரிங்களா? பிரதர் பாருங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க, ஐயா பாருங்க எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்க. நாங்கள் பலி செலுத்துவதை, நீங்கள் பலி செலுத்துவதை நம்ம பார்க்கலாம். எவ்வளவு உதவி செய்யறாங்க பாருங்க, என்ன பண்றாங்க பாருங்க, பிரதர் எப்படி பண்றாங்க. பலி செலுத்துவதை, ஊழியம் செய்வதெல்லாம் நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்பு விசுவாசிகளுக்கு கிடைக்கும், விசுவாசிகளுக்கு கிடைக்கும். ஆனால் எங்க போக முடியாது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக முடியாது, பிரகாரத்துக்குள்ள போயிடலாம். பாளையத்திலிருந்து இயேசுவே வழின்னு ஏற்றுக்கொண்டு விசுவாசியாகி பிரகாரத்துக்குள்ள போனீங்கன்னா பலி செலுத்தலாம், கழுவலாம், சுத்திகரிக்கப்படலாம், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, எல்லாம் நடக்கும். அந்த வாய்ப்பு, பெரும் வாய்ப்பு, ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இதுக்குள்ள நான் போக விரும்புறேன் என்று யாராவது இருக்கீங்களா?
போய் தான் யாருமே இல்லையா? போகணும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் விசுவாசிகளுடைய நிலையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு போகணும். அதுதான் பைபிள் ஸ்டடி. பிரதர் சொன்னாங்களே தோக்கல்ல, பைபிள் ஸ்டடியின் நோக்கம் என்ன? எல்லாரும் விசுவாசிகளாக இருப்பதல்ல, விசுவாசிகள் என்கிற நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்குள்ள உள்ள போக வேண்டும். பிரகாரத்திலிருந்து ஆசரிப்பு கூடாரமாக நம்ம உள்ள போகணும். ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கு, ஆசரிப்பு கூடாரத்துல தான் அப்ப இருக்குது. இங்க பலி செலுத்திட்டு நீங்க கம்முன்னு வந்துடணும். ஆனா அங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு சாப்பாடு அப்ப இருக்குது. வெளிச்சம் கிடைக்கும். 7 குத்து விளக்குகள், அகல் விளக்குகள், நிறைய வெளிச்சம் நமக்கு கிடைக்குது இல்லையா? தேவ பிரசன்னம் இருக்குது, தேவ சமூகத்து அப்பம் இருக்குது, தூபம் நறுமணமாய் வீசப்படுகிற காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமைய, ஷெக்கினா மகிமையை நீங்க உள்ளதான் பார்க்க முடியும். வெளியே இல்லை, வெளியே இல்லை. பிரகாரத்துல இல்ல, லேவியர்கள் இல்ல, பிரகாரத்துல இல்ல, பாளையத்துல இல்ல. ஆசரிப்பு கூடாரத்துக்குள் நுழைந்தால்தான் தேவனுடைய மகிமை, ஷெக்கினா மகிமை நம்ம பார்க்க முடியும். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைகிறோம். முதல்ல பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்குது? மேஜை, அப்பம் நிறைந்த மேஜை, குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, தூபபீடம், வாசனை. இது எதற்கு அடையாளம்? மார்க் 4 அதிகாரம் 10-11. அவர் தனித்திருக்கிற போது மனிதனோடு கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்பட்டது. ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு சொல்லப்பட்டது. பாத்தீங்களா? இந்த ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை அறியும்படி இன்னைக்கு இங்க கூடி வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் தேவன் கிருபை கொடுத்தாங்க. இந்த ரகசியத்தை அறிந்து கொடுங்க. ஆண்டவர் 2000 வருஷம் முன்னாடி சொன்னாரு, புறம்பே இருக்கிறவர்களுக்கு அருளப்படவில்லை, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஐயா, எவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்கலாம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. அவங்க அந்த பாக்கியத்தை இழந்துட்டாங்க, ஆசீர்வாதத்தை இழந்துட்டாங்க. என்ன செய்ய முடியும்? சரிங்களா? அப்ப அததான் சொல்றாரு. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, தேவனுடைய சமூக தண்டையில வந்து அப்பத்தை சாப்பிடுகிறவர்கள், ரகசியங்களை அறிந்து கொள்கிறவர்கள். அப்பம் என்பது வசனத்துக்கு, சத்தியத்துக்கு அடையாளம் இல்லையா? இல்லையா? வசனம் என்பது வசனத்துக்கும் சத்தியத்துக்கும் அடையாளம். அப்பம். அப்ப அப்பத்தை சாப்பிடலாம் என்றால் தேவ சத்தியத்தை சாப்பிடலாம், தேவ சத்தியத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று. அப்ப மேஜையிலே அப்பம் சாப்பிடுவது சத்தியத்தை பெற்றுக்கொள்வது. சரிங்களா? ஒன்று. அடுத்த இரண்டாவது, வெளிச்சம் கிடைக்குது இல்லையா? மத்தேயு 5:14. மத்தேயு 5:14. You are the light of the world. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கு. இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்லல, விசுவாசிகளை பார்த்து சொல்லல, சீடர்களை பார்த்து சொல்லல. நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். விளக்கு, வெளிச்சம் உங்களுக்கு வேணும்னா சீஷனாக இருக்கணும். அப்பம் வேணும்னா நீங்க சீஷனாக இருக்கணும். ஆண்டவருடைய சீடனாக இருந்தாதான் உங்களுக்கு தெய்வீக சத்தியங்கள், ரகசியங்கள், மறைபொருள்கள் அவர்களுக்கு தான் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்றும் இல்லை, ஜனங்களுக்கு ஓமையை சொல்லிடுறாரு. இயேசு கிறிஸ்து தனிமையில் இருக்கும்போது சீஷர்கள் கேட்கறாங்க, ஆண்டவரே இந்த ஓமையை சொன்னீங்களே என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க. அவர்களுக்கு தான் விளக்கி சொல்றாரு. மத்தேயு 13 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, விதைப்பவன் ஓமை ஆரம்பிப்பாரு, கதையை சொல்லிடுவாரு. எல்லா ஜனங்களும் சாப்பிட்டு சந்தோஷம், நல்ல கதைப்பா அப்படின்னு போயிடுவாங்க. சீஷர்கள், ஆண்டவரே இந்த ஓமையை சொன்னீங்களே, எங்களுக்கு அந்த அர்த்தத்தை விளக்கி சொல்லுங்க அப்படின்னோட அவர்களுக்கு தான் அர்த்தத்தை விளக்கி சொல்றாரு. யார் ஆர்வமாக இருக்கிறார்களோ, தாகமாக இருக்கிறார்களோ, பசியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் தண்ணீர் பாய்ச்சப்படுகிறது, போஷிக்கப்படுகிறது. சீஷர்களாக இருந்தோம் என்று சொன்னால்தான் சத்தியம் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும், வெளிச்சமாக இருக்க முடியும். மூன்றாவதாக வாசனை வீச முடியும். எபேசியர் 5:2. எபேசியர் 5:2. ஒப்பு கொடுத்தது போல. பாத்தீங்களா? அப்ப நாமும் கூட நற்கந்தமாக வாசனை வீசும். இந்த மூணுமே சீடர்களுக்கு அடையாளமாக இங்க சொல்லப்படும் பைபிள். ஒண்ணு அப்பம், சத்தியம். 2 வெளிச்சம், உலகிற்கே வெளிச்சமாக உங்களை கொண்டு வந்து வைக்க போறாரு சீடர்கள். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா என்னது? தூப பீடம், நற்கந்த வாசனை வீசும். நம்முடைய கேரக்டர் மூலம், நம்முடைய குணங்கள் மூலமாக இயேசுவை பிரதிபலிப்பவர்களாக நம்ம மாறுகிறோம். சரிங்களா? அதுதான் இங்க நற்கந்தமாக, தூபமா இருக்குது. இப்ப இது யாருக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா பாருங்க, யாருக்கு அடையாளம்? சீடர்களுக்கு, ஆசாரியர்கள், சீடர்களுக்கு அடையாளம். உள்ள யார் வர முடியும்? லேவியர் உள்ள வர முடியாது. உலக ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் உள்ள வர முடியாது.
ஆசாரியர் மாத்திரம்தான் உள்ள வந்து சமூகத்தை அப்பத்தை சாப்பிட முடியும், அந்த தூபத்தை நறுமணமா நுகர முடியும், வெளிச்சத்தின் ஒளியிலே சந்தோஷம் அடைய முடியும். அந்த ஆசாரியர் யாருக்கு அடையாளம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடர். சீடர்கள் வேறு, பக்தர்கள் வேறு. நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே. பக்தர்கள் என்பவங்க போட்டோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே போறவங்க, ஞாயிற்றுக்கிழமை அப்படியே பூஜை பண்ணிட்டு காலையில கோயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் பக்தர்கள். அனுதினமும் வாழ்கிறவர்கள் தான் சீடர். ஆண்டவரை பிரதிபலிப்பவர்கள், ஆண்டவருடைய குணாதிசயங்கள் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படியே வாழ்கிறவர்கள் சீடர்கள். அவர்களுக்கு தான் இந்த தெய்வீக சத்தியங்களை அவர் நமக்கு கொடுக்கிறாரு. சரிங்களா? புரியுதாங்க உங்களுக்கு? அப்ப வெளியில பாளையத்துல இருந்தது இஸ்ரேல் ஜனங்கள். அவர்கள் எல்லோரும் பிரகாரத்துக்குள்ள போக முடியாது. அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் யாரு கிடையாது? ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் கிடையாது. சரி, பிரகாரத்துக்குள்ள யாரு போக முடியும்? ரெண்டாவது லேவியர்கள் மாத்திரம்தான் போக முடியும். அந்த லேவியர்கள் யாரு கிடையாது? விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள். இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கணும், அவரே வழி அப்படின்ட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் அவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். நம்ம ஏற்கனவே பாடம் பார்க்கிறோம். அப்ப அவர்கள் லேவியர்கள், கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவர்கள் உள்ள வர முடியாது, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் உள்ள வர முடியும்னா ஆசாரியர் மட்டுமே வர முடியும். அந்த ஆசாரியர் யாருக்கு அடையாளம்னா சீடர்களுக்கு அடையாளம். சரி, போதுமா? இன்னொரு இடம் இருக்கு, இன்னொரு இடம் இருக்கு, மகா பரிசுத்த ஸ்தலம். சரிங்களா? மகா பரிசுத்த ஸ்தலம். இதோட திருப்தியாகி நான் சீடன் ஆகிட்டேன், ஆண்டவருடைய சீடனா இருக்கிறேன் என்பதல்ல மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது, மகா பரிசுத்த ஸ்தலத்துல அங்க போக முடியாது. ஆனால் அங்க தெய்வீக பிரசன்னம் அங்கதான் இருக்கும். தேவனுடைய மகிமை, ஷெக்கினா மகிமை என்று சொல்லப்படுற மகிமை அங்கதான் இருக்கும். அப்ப தேவனை போல மாறுது. சீடர்கள் என்பதுனாலே அங்க நம்ம சொல்றோம் தேவனை போலங்கிறத காட்டிலும் சீடர்கள் குருவை போல மாறுதல். நமக்கு யார் குரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு குரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு குருவாகவும் போதகராகவும் மெசியா இரட்சகராகவும் இருக்கிறார். அவரை போல மாறுதல். சீடத்துவம் என்பது ஒரு நிலை, ஒரு அருமையான ஒரு நிலை. ஆனால் அதை காட்டிலும் அடுத்த நிலை என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை போல மாறுதல். அதுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழையிறதுக்கான அர்த்தமாக இருக்கிறது. நாம பிரகாரத்திலேயோ பாளையத்திலேயோ தங்கி இருக்கிறவர்களாக நாம திருப்தி அடைஞ்சிடாம நாம பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். அடுத்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். இப்ப நம்முடைய நோக்கம் என்ன? இலக்கு என்ன? குருவாக மாறுதல். சரிங்களா? குருவாக மாறுதல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த பாருங்க, அடுத்த இதுல பாளையம், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம் பார்த்துட்டோம். பாளையம் இல்லையா? பாளையம் யாருக்கு அடையாளம்? உலக ஜனங்கள். பிரகாரம் லேவியர்கள், விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் அடையாளம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா அது மாணவர், சீடருக்கு அடையாளம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா நீங்கள் குருவை போல மாறினாதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போக முடியும். அப்படிங்கிற குருவாக மாற முடியுமா? குருவாக மாற முடியுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னால் போக முடியுமா? ஆண்டவர் அழகா ஒரு வசனம் சொல்றார். லூக்கா நற்செய்தி நூல்ல தேறினவன் யாரும் எவனும் தன் குருவை போல இருப்பான். லூக்கா 6:40. லூக்கா 6:40. தேறினவன் எவனும் தன் குருவை போல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழைவான். சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு மேற்பட்டவனாக நம்மால் ஒரு காலம் மாற முடியாது. ஆனால் தேறி வருகிறவன், படிச்சு பாஸ் ஆனவன், அதான் தேறினவன், சத்தியத்திலே தேறி வந்தவர்கள் எவரும் தன் குருவை போல இருப்பான். தன் குருவை போல இருப்பான். எல்லாரும் எழுதி நிற்போமா? குருவாக மாற வேண்டும் என்கிற கிருபையை தேவன்கிட்ட கேட்போம். நான் இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும், நான் இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல மாறணும். தேவனை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய கிருபையை கேட்போம். தேவன் இந்த கிருபையை நமக்கு தருகிறவராக. எல்லாரும் எழுதுறது முக்கியமான நேரம். ஆண்டவரை நோக்கி பார்த்து தேவனை நோக்கி பார்த்து, அப்பா நாங்கள் குருவாக மாறணும். நாங்க பாளையத்துல விருந்திலே தங்கி இருக்க கூடாது, நாங்க பாளையத்துல தங்கி இருக்க கூடாது, நாங்க பிரகாரத்துல தங்கி இருக்கக்கூடியவர்களா இருக்கக்கூடாது, பலி செலுத்திட்டு அப்படியே ஓடி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாங்க ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழையணும். நாங்க பிரகாரத்துக்குள்ள நுழைந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக உள்ளே வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக உள்ளே நுழைந்து குருவை போல நாங்க மாறணும். ஐயா, குருவை போல நாங்க மாறணும். தேறினவன் எவனும் தன் குருவை போல இருப்பான், குருவை போல இருப்பான், இயேசுவை போல இருப்பான்.
இருக்கிற காரியம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே சொல்லிட்டு பரலோகத்தின் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்துவாக மாற்றுங்க, கிறிஸ்துவாக மாற்றுங்க, இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுங்க, கிறிஸ்துவை போல மாற்றுங்க என்று சொல்லி தேவன்ட ஒப்பு கொடுப்போமா, தேவன்ட ஒப்பு கொடுப்போமா, தேவன்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை போல மாறணும், எங்களுடைய நடவடிக்கைகள் ஆண்டவரை போல மாறணும், எங்களுடைய குணங்கள் ஆண்டவரை போல மாறணும், எங்களுடைய செயல்பாடுகள் ஆண்டவரை போல மாறணும். அது ஒண்ணுதான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக போகுது. இயேசுவை போல மாறினால்தான் பரலோக பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இயேசுவை போல குருவை போல மாறினோம்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள நுழைய முடியும். ஆசரிப்பு கூடாரத்துல நுழையணும்னா குருவை போல மாறணும், குருவை போல மாறணும், குருவை போல மாறணும், குருவை போல மாறணும், குருவை போல மாறணும். ஒப்பு கொடுப்போமா, ஒப்பு கொடுப்போமா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். என் ஆவி ஆத்மா சரீரம் ஒப்பு கொடுத்து விட்டேன். என் ஆவி ஆத்மா சரீரம் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயரே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயரே. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். பாவமறியாது பாவமே செய்யாது ஆவியில் சிரித்தீரே. பாவமறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தர் உம்மை போல் ஜீவிக்கவே பெலமதை தாருமையா, உந்தன் பெலமதை தாருமையா, பெலமதை தாருமையா, உந்தன் பெலமதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். மீண்டும் ஒரு முறை. இயேசுவே உம்மை ஆண்டவரை போல மாறு, ஆண்டவரை போல மாறு, இயேசுவை போல மாறு. உபத்திரவம் கொண்டு உலகினிலே உலகத்தை வைத்தேன்றி. உபத்திரவம் உண்டு இந்த உலகத்தில், உபத்திரவம் உண்டு உலகத்தில், உலகத்தை வைத்தேன் என்று கேட்போம். உம்மை போல் உலகத்தை ஜெயித்திடவே, உம்மை போல் உலகத்தை ஜெயித்திடவே பெலமதை தாருமையா, உந்தன் பெலமதை தாருமையா. பெலமதை தாருமையா. ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய ஒவ்வொருவருக்கும் இயேசுவே உம்மை போல மாறுகிறாங்க வாஞ்சிக்குதே என் உள்ளம். ஆமென். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். அப்படியே ஒப்பு கொடுப்போம். தேவனை நோக்கி பார்த்தப்பா இயேசுவை போல மாறணும். எங்கள் வாழ்க்கையில இயேசுவை போல மாறணும். அதுதான் எங்களுடைய கோல். வீடு வாங்குறோமோ, நிலம் வாங்குறோமோ, எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அடுத்ததான் இயேசுவை போல மாறணும். ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினால் மற்றதெல்லாம் கூட கொடுக்கப்படும், மற்ற அனைத்தும் கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக மாறுவோமா? இயேசுவை போல மாறணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழையணும், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நுழையணும்.
தேவன் நம்மை வழிநடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம்.